Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த இரண்டாவது ஆராதனைக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று ஒரு விசை கூட சொல்வதற்காக நம்முடைய வாழ்நாளில் நமக்கு ஜீவனை கூட்டி தந்து அவருடைய சமூகத்தில் கூடி வந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக சிலாக்கியத்தை பெற்ற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் தேவனை மறுபடியுமாய் வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க ஆண்டவரே அல்லேலூயா மூலமாய் மகிமைப்படுத்துங்க. இந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இந்த எண்ணம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார், நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்து நம்ம ஆண்டவரை மகிமை செலுத்த வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். எப்படின்னு கேட்க நல்லதானே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு வருகிற பொல்லாப்பிலிருந்து, ஆபத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். அது உணராதனால தான் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறோம். ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்ம அப்படியே என்ன ஆயிடுறாங்க. ஆனால் நமக்கு தெரியாம எத்தனையோ தடவை ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார். நமக்கு தெரியாம நம் விழ வேண்டிய இடத்துல எல்லாம் தேவன் பாதுகாத்திருக்கிறார். நம்ம ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய இடத்தெல்லாம் தேவன் அற்புதமாய் நடத்தியிருக்கிறார். இதெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா சத்ரு நமக்கு நேராய் ரொம்ப என்ன சொல்றது முத்தம் கொடுக்க வரமாட்டான். எப்படியாவது நம்மளை விழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய தந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அந்த தந்திரங்கள் ஒன்றும் உங்களில் பலிக்காதபடி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார் என்றதை நீங்கள் உணர வேண்டும். உணராம இருந்தால் நம்ம விசுவாசி இருக்க முடியாது. நம்ம அந்த எண்ணம் அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் நாம் தேவனை விட்டு பிரிய முடியாது, தூரம் போக முடியாது, அவரை துதிக்காம இருக்க முடியாது, தேவ சபைக்கு வராமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. கடைசி காலத்துல பாருங்க, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்க கூடிய ஒரு காலத்துல இருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அதாவது நான் இந்த இடத்துல உட்காரும் போது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் எப்ப ஜபிக்க முடியலன்னு சொல்றாங்க, எப்ப ஆண்டவர் சமூகத்தோடு விலகி போறான்னு சொன்னா கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எல்லாம் உண்மையிலேயே பாக்கியம் உள்ள ஜனங்க. இதை கேட்கறதுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட விலகணும், எப்போ ஜபிக்காம இருக்கிறாங்க, எப்போ ஆண்டவரை துதிக்காம இருக்கிறாங்க, எப்போ தேவனை மகிமைப்படுத்தாம இருக்காங்கன்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில சத்ரு ஏதோ பிளான் போட்டு அவனை எப்படியா வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி பிளான் போடும்போது அவன் கை வைக்கிற நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய ஆராதனையை, நம்முடைய துதிய, தேவனை தேடி வருவதை தேவனை தேடி வர நிப்பாட்டுறது. காரணம், இது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது புரிஞ்சுக்கணும், நமக்கு முன்பாக சத்துரு ஏதோ கெணி வச்சிருக்கிறான். ஏன்னா ஜெபிக்கிற வரைக்கும் அது உங்களை தொடாது, நீங்கள் ஆராதிக்கிற வரைக்கும் அந்த கெணி உங்கள் மேல் வராது. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் தேடி வரும்போது வராது. ஆனால் அதை வராதபடிக்கு, ஆராதிக்காதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, சபையில தூங்க வைக்கிற தேவ பிள்ளையை நீ யோசிக்கணும். ஏதோ முன்பாக கெணி வச்சனால்தான் நம்மால் ஜெபிக்க முடியல, நம்மால் ஆராதிக்க முடியல, நம் தேவ சமூகத்தில் வருவதற்கான விருப்பம் நமக்கு வரமாட்டேன்னா நாம் புரிஞ்சுக்கணும், நமக்கு முன்பாக ஏதோ ஒரு கெணியை பிசாசு வச்சிருக்கிறான். அந்த நேரத்தில் நம்ம உணர்ந்து நாம் நம்மை சுதாரித்து மறுபடியுமாய் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவைகள் ஒன்றும் நம்மேல் அணுகாதபடி தேவன் நம்மை காத்துக் கொள்வார். இதாங்க சத்தியம். அல்லேலூயா. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், ஈஸியா சொல்ல ஜெபிக்க முடியல, எனக்கு வர முடியல, ஆராதிக்க முடியல, எனக்கு பைபிள் வாசிக்க முடியல. புரிஞ்சுக்கணும், பைபிள் வாசிக்க முடியல ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்தாலே, ஜெபிக்க முடியலன்ற ஒரு எண்ணம் வந்தாலே ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல,
ஏதோ சத்ரு கெடி வச்சிருக்கிறான், அவன் நம்மை தொடுவதற்கான வாய்ப்பை உண்டாக்குறான்னு சொல்லி புரிந்து நம்மை சுதாரித்து நாம் அதை ஜாக்கிரதையா இருந்து அதுல முன்னேறுமையானால் சத்ரு ஜெயிக்க மாட்டான், நம்ம ஜெயிப்போம். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்க. நம்ம தொடர்ந்து தேவ செய்திக்குள்ள வருது கொண்டார் நம்முடைய கண்களை மூடி. யாரெல்லாம் ஆண்டவரை மகிழ்ப்படுத்த விரும்புகிறீங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவரை மகிழ்ப்படுத்தும். மேடால் மௌனமா இல்லை, கரங்களை தட்ட வேண்டாம். உங்க வாயினால ஆண்டவரை மகிழ்ப்படுத்த முடிஞ்சா மகிழ்ப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதற்காக, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதற்காக ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் விரும்புறவங்க ஆண்டவரை மகிழ்ப்படுத்துங்க. சோத்திரத்தினாலே துதியினாலே அவரை மகிழ்ப்படுத்துங்க. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த இரண்டாவது ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் நீ அவர்கள் இடைவிடுவீராக. கேட்கிறவளாய் மட்டும் அதுபடி செய்கிறவளாய் உடைய பிள்ளைகளை மாற்றும். இந்த வார்த்தை விரும்பவே திரும்பாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். அது செய்ய வேண்டியதை செய்துதான் முடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியா இன்றைக்கு செய்ய வேண்டியதை செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படியாக சொல்லி அடிமை மறைத்து பேசும் ஆவியானுடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருக்கட்டும். எல்லா துதிகனமாக உமக்கே நாங்கள் தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆன்லைனில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய பிசி சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் இந்த சபையோடு பங்குள்ளவர்களாக இருக்கிறீங்க. நீங்களும் இதில் ஒரு அங்கத்தினர். நீங்கள் இதில் ஒரு நீங்கள் இதில் ஒரு எங்களோட கனெக்டாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நம்ம தொடர்ந்து ஒரு செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள ஆராதனை, உண்மையுள்ள ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை என்ற தலைப்பில் நாம் ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் புத்தியுள்ள ஆராதனை குறித்து ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நம்முடைய சரீரம் பரிசுத்தமும் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற, தேவனை மகிழ்ப்படுத்த தேவ பிள்ளைகள் வெறும் எப்படியோ இருந்த பாவத்தில் விழுந்து பாவத்தோட இந்த பாவ சரீரத்தோட அவனை துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று போன வாரத்தில் பார்த்தோம். அதனுடைய விபச்சாரம் அது ஒரு தவறுண்டும் மற்ற காரியங்கள் தேவன் நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதுனால இந்த ஆலயத்தை கெடுக்கிறவங்களை தேவன் கெடுப்பார். அதாவது இந்த ஆலயத்தை, இது தேவனுக்குரிய ஆலயம், இது சரீரம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தேவனுக்குரிய ஆலயம். இந்த ஆலயத்தை பாக்கு போட்டு ஹான்ஸ் போட்டு தண்ணி அடித்து வேற எந்த விதத்திலேயாவது, அதாவது இந்த வேற விதங்களில் நீங்கள் கெடுக்குமே ஆனால் வேறம் சொல்லுதா அவங்களை தேவன் கெடுப்பார். அப்ப கெடுக்கிறதுக்கான சரீரம் அல்ல, இது பரிசுத்தமாய் காக்க வேண்டிய சரீரம். என்ன ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த சரீரத்தில் தான் தேவன் தங்கி இருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன் தங்குவதற்கு இந்த சரீரம் பரிசுத்தமுள்ளதாய் காணப்பட வேண்டும். அப்போ நம் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, புத்தியுள்ள ஆராதனை செய்வதற்காக நாம் முதலாவது நம்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அது எப்படி என்று போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போறது அடுத்தது தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்படி பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி, பலி என்று சொல்லும்போது அது பழைய ஏற்பாடு வார்த்தை. பலி என்று சொல்லும்போது புதிய ஏற்பாடுல அது ஆராதனையாய் மாறுகிறது. இதை நீங்க கொஞ்சம் கவனிங்க. அதாவது தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவன் நம்மை ரட்சித்ததின் நோக்கம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு உதாரணம் சொல்றேன்.
சிலவங்க ஜெபிக்கும் போது ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி ஜெபிப்பீங்க. ஆண்டவரே தடைகளை உடைத்து கட்டுகளை உடைத்து ஜெயந்தார். தடைகளை உடைக்க சொல்லி ஜெபிக்கிறோம். நல்லா கவனிங்க, தடைகளை உடைக்க சொல்லி ஜெபம் பண்ணும்போது தடைகளை உடைப்பதற்கான வழியை தேவன் காண்பிப்பார். தானாகவே உடையாது. புரிஞ்சுச்சா? நம்முடைய அறியாமையை மாற்ற வேண்டிய நாட்கள் இருக்கிறோம். தடைகளை உடையும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது மறுபடியும் தடைகளை உடையும் ஆண்டவரே, தடைகளை உடையும் ஆண்டவரே, தடைகளை உடையும் என்று சொல்லி ஜெபிச்சா தடைகள் உடையுமா? உடையாது. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லுவார். அதை செஞ்சாதான் தடைகள் உடையும். இன்னைக்கு தடைகள் உடையும் ஆண்டவரே, தடைகள் உடையும் என்று சொல்லி ஜெபிச்சே இருக்கோம். லைஃப் ஃபுல்லா பாருங்க. சிலவங்க ஜெபத்தை கேட்டிருக்கீங்களா? தடைகள் உடையும் ஆண்டவரே, பிரச்சனை நீக்கும் ஆண்டவரே, போராட்டம் கட்டுகளை உடையும் ஆண்டவரே. அந்த தவிர இருக்கிறீங்களா? அதை தவிர வேற எந்த வார்த்தையும் வராது. காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில தடை உடையல. அதனால என்ன பண்றாங்க? அவங்க நினைக்கிறாங்க தடைகளை உடையறதுக்கு ஜெபம் பண்ணா இப்படி சொன்னா போதும். இல்ல, ஜெபிக்கிற தேவ பிள்ளை பைபிளை நீங்க ஆராய்ந்து பார்த்தால், பைபிளை நீங்க வாசிச்சு பார்த்தா, ஒவ்வொரு இடங்களிலும் ஜெபிக்கிற இடத்துல தேவன் அந்த தடைகளை உடைவதற்கான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒண்ணு ஜெபிக்க சொல்லுவார், ஆராதிக்க சொல்லுவார், இல்ல அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுவார். இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சிலவங்களுக்கா ஜெபிக்கும் போது சில வெளிப்பாடு எனக்கு வரும். இன்னைக்கு நிறைய பேரு நல்லா கவனிங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்க சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய சபையில் இருக்க நிறைய பேர் ஊழியக்கார தேடி போவாங்க, அது தீர்க்கதரிசிகளை தேடி போவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பிரச்சனையை சொல்லுவாங்க, ஆனா பிரச்சனைக்கு பரிகாரத்தை சொல்ல மாட்டாங்க. என்னோடு கூட இருக்கிறவங்க வாங்க. பிரச்சனையை சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் என்னன்னு சொல்ல மாட்டாங்க. எங்க ஓடி வருவாங்க தெரியுமா? பாஸ்டர், நான் அது சொல்ல மாட்டேன். பாஸ்டர், இப்படி ஒரு வெளிப்பாடு வந்துச்சு. நான் சொல்லுவேன், வெளிப்பாடு வந்தவர்கிட்ட போய் கேளு, அதுக்கு என்ன செய்யணும். விளங்குதா? ஆனால் எங்கிட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்தா எனக்கு வெளிப்படுத்தினா அதுக்குள்ள பரிகாரத்தையும் கூட எனக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு நிறைய பேரு சீர்கட்டு போக காரணம் தெரியுமா? விசுவாசிகள் சீர்கட்டு போக காரணம் தெரியுமா? ஊர்ல இருக்கிற அத்தனை ஊழியர்களிடம் போய் தலை கொடுத்துருவாங்க. ஆளுக்கு அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நடக்காது. நம்ம ஒண்ணு சொன்ன நம்ம கிட்ட வருவாங்க, அங்க எல்லாம் தலை கொடுத்துட்டு இருக்கிறீங்களா சரிங்களா? நம்ம கிட்ட வந்து பாஸ்டர் என்ன சொல்ற பார்க்கலாம், பாஸ்டர் என்ன சொல்றாரு பார்க்கலாம் அப்படின்னு வருவாங்க. அப்புறம் என்ன ஆயிடும்? இது வரும்போது நமக்கு தெரியும் இது எங்கெல்லாம் தலை கொடுத்துட்டு வந்திருக்குன்னு. பாஸ்டர், உங்களுக்கு இன்னும் வெளிப்படலையா? வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா உண்மையை வெளிப்படுத்தினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன இல்லை. ஏன்னா ஏகப்பட்டது கேட்டிருக்கிறீங்க, அதுல கன்ஃபியூஷன் ஆகி வருவீங்க. கன்ஃபியூஷன் ஆகி தான் வருவீங்க. எங்கிட்ட வந்தா எப்படி இருக்கும்? நான் உருப்படியா சொல்லுவேன்றீங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசம் சொல்றாங்க, பாஸ்டர்ட்ட போனா சரிப்பட்டு வராது. அதனால எங்கிட்ட யாரும் வரமாட்டோம். சோத்திரம் அல்லேலூயா. ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க வருவாங்க, அதை கீழ்ப்படுகிறவங்க வருவாங்க. அப்ப தேவ பிள்ளை நல்லா கவனிங்க. தடைகளை உடைங்கன்னு மட்டும் ஜெபிக்காதீங்க. உடைக்கிறதான வழிகளை ஆண்டவர் காண்பிக்கும், செய்ய தயாராயிரு. இல்லைன்னா ஜெபிச்சு பிரயோஜனம் கிடையாது. இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் என்ன? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி. பலி என்ற வார்த்தை தான் வருது. அப்போ பலியை குறித்து தான் சொல்ல போறேன். பலி என்று சொல்லும் போது கூட புதிய ஏற்பாடுல ஆராதனையாய் மாறுகிறது. அதை பிறகு நான் அந்த பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடுல இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது, தேவனுக்கு பிரியமுள்ள பலி உண்டு, பிரியம் இல்லாத பலி உண்டு. மறுபடியும் சொல்ற, ஒன்று தேவனுக்கு பிரியமான பலி,
தேவனுக்கு பிரியமில்லாத பலி. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத பலியும் தேவனுக்கு பிரியமுள்ள பலியும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த பலியை குறித்து பேசும்போது நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது என்னோட பின்னணியை சொல்லிடுறேன். முதல் மனிதனாக ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. முதல் பிள்ளைக்கு காயின் என்றும் இரண்டாவது பிள்ளைக்கு ஆபேல் என்றும் பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆதாமினுடைய முதல் மனிதனாயிருக்கிற தேவனால் சிருஷ்டித்த தன்னுடைய கையினால் சிருஷ்டித்த மனிதனாகிய ஆதாமுக்கு முதல் பிறந்த 2 பிள்ளைகள் காயின், ஆபேல். இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த 2 பிள்ளைகளுக்கு தேவனை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு சண்டே கிளாஸ் இல்ல, வேத பாடம் இல்லை. ஆனாலும் அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, நீ அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் பலி செலுத்துவது. அந்த காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் என்னது, அந்த கால துவக்கம் யார் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. தேவனை தெரிந்து கொள்ளதுனால அவருக்கு தெரிஞ்சு பலி செலுத்தணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தனால இந்த 2 பிள்ளைகளுக்கும் அது பெற்றோர் சொல்லிக் கொடுத்தாங்க, நீங்க தேவனுக்கு பலி செலுத்தணும். அப்படியாக 2 பேரும் பலி செலுத்தி போறாங்க. இந்த 4ஆம் அதிகாரத்துல காயின், ஆபேல் இதை குறித்து தெரிஞ்சவங்க கொஞ்சம் கையொருத்தி காட்டுங்க. கையொருத்தாதவங்க தயவு செய்து பைபிளை வாசிங்க. நான் பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வேண்டுமானால் பைபிள் வாசிக்காவிட்டால் எந்த பலனும் இல்லை. அதாவது கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சில முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று, ஜெபிக்கணும். கிறிஸ்தவங்களுக்கு முக்கியமானது, அவங்க சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் ஜெபத்தை விடக்கூடாது. நம்ம ஆவில பலப்படுவதற்கு நம்முடைய சரீரத்துக்கு ஆகாரம் எப்படி தேவை இருக்கிறதோ அதே போல ஆவி இல்லாவிட்டால் உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கு தேவனோட வார்த்தை ஆகாரம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நம்மளை பலப்படுத்துவது ஆகாரம். பாஸ்டர்கிட்ட தலை கொடுக்கறதல்ல பலன். அதுக்காக யாரும் ஜெபிக்கிறதுக்கு வராமல் இருந்துடாதீங்க. இந்த பாஸ்டர் தலை கொடுக்கணும்னு புள்ள பேசிருக்கான்னு நீங்க தலை கொடுக்க மாட்டேன், அப்படி இல்லை. உங்களுக்கு தேவை இருந்தால் எங்க இடத்துல ஜெபிக்கலாம். ஆனால் அவை அல்ல, நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியம் அடைய வேண்டுமானால் இது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது. ஒருவேளை உங்களுக்கு படிக்க தெரியாவிட்டாலும் மற்றவங்க வாசிக்கிறதை கேளுங்க. ஏன்னா படிக்கிறவங்களுக்கு இல்லாத ஞானத்தை படிப்பறிவு இல்லாத தேவன் கொடுத்திருக்கிறத நான் கண்ணாலே கண்டிருக்கிறேன். ஒரு குருடான ஒரு அம்மா, நான் கேரளாவில் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு குருட்டு, கண்ணு தெரியாது, ஆனா அவங்க பைபிள் ஒரு வசனத்தை சொல்லும் போது அவங்க சொல்றதை கேட்ட எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பைபிள் தெரிஞ்சவங்களும் அவ்வளோ கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ தெளிவாய் கண்ணு தெரியாத ஒரு சகோதரி சொல்வதை கேட்ட எனக்கு நானே வெக்கப்பட்டேன். இந்த கண்ணு தெரியாத அந்த சகோதரி இவ்வளோ வசனத்தை காணாமல் சொல்லுமே, ஆனால் நான் எல்லாம் எந்த மூலன்னு சொல்லி நான் வெக்கப்பட்ட நாட்கள் உண்டு. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டாதீங்க. பலவீனத்தில் பலப்படுத்தும் நம்முடைய ஆண்டவர். சிலவங்க பைபிளை படிக்க மாட்டாங்க, ஏன்னா புரியல. நீங்க படிச்சாதான் புரியுங்க, படிக்கதான் புரியுங்க. ஒரு வாட்டி படிச்சுட்டு புரியலன்னு வைக்கிறதுக்கு இல்லை, படிச்சாதான். 1ஆம் கிளாஸ்ல எல்கேஜில வைக்கிற பிள்ளைங்க முதல்ல ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஏன் விழா விட்டுருவீங்களா? என்ன பெறலாக்கு விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கொடுக்க வேண்டிய பரிசு எல்லாம் கொடுத்து, புரியல என்ன பரிசு? கொம்பெடுத்து கொம்பால பரிசெல்லாம் கொடுத்து, சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்து, எப்படியா கொண்டு மீதி டீச்சரை பார்த்துப்பாங்க. உள்ள விட்டா மீதி டீச்சரை பார்த்துப்பாங்க, அங்கேயும் கொஞ்சம் வாங்கிப்பாங்க. வேற வழி இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அம்மா கிட்ட அப்பா கிட்ட தப்பிக்க முடியாது, அங்க போய் டீச்சர் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க பழக்கமாய் அப்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? அப்ப படிக்கிறது ரொம்ப, பைபிள் புரியாதுன்னு சொல்லி படிக்காம இருக்கக்கூடாது. அது படிக்கதான் புரியும். புரியலனாக்கா இங்கே கொடுக்கிற ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்களில் கொடுக்கிற பிரசங்கத்தில் உங்களுக்கு புரியும். அதான் எல்கேஜி டீச்சர் மாதிரி தான் நான் பிரசங்கம் பண்றேன். என்னுடைய பேர் என்னது? எல்கேஜி டீச்சர். அல்லேலூயா, சோத்திரம். அதான நான் அதுக்கான நாங்கள் இருக்கிறோம். அப்போ பைபிள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ இந்த இடத்துல 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல
ஆதாம் ஏவாளுடைய 2 பிள்ளைகள் காயின் அண்ட் ஆபேல். இவங்களுக்கு அவங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தாங்க பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த நாட்கள்ல தேவனுக்கு பிரியமானது பலி. விளங்குறா? அந்த பலியை செலுத்துவதற்காக 2 பேரும் போறாங்க. அப்போ ஆபேல் பயிரிடுகிறவனும், காயின் பலி எடுக்க பயிரிடுகிறவனும், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவருமா இருக்கிறார், மேய்ப்பனுமா இருக்கிறார். நல்லா கவனிங்க. காயின் பயிரிடுகிறவர், 2வது ஆபேல் மேய்ப்பன். அப்ப 2 பேரும் பலி செலுத்த போனாங்க. காயின் என்ன பண்ணாங்க, தன்னுடைய விளைச்சல்ல சில கறிகளை என்ன பண்ணாங்க, எடுத்து தேவனுக்கு முன்பாக வச்சாங்க. ஆனால் காயின் ஆபேல் என்ன பண்ணாங்க, தனக்கு உண்டான அந்த மந்தையில தலையீற்றானதும் கொழுமையானதையும் கொண்டு வந்து வச்சாங்க. சிலதை கொண்டு வச்சாங்க. அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. தலையீற்று சொன்னா ஃபர்ஸ்ட் பார்ன், தலையீற்று சொன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படி சொல்ல, தலையீற்றானதும் கொழுமையானது ஃபேட் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கொழுமையானதையும் கொண்டு வச்சாங்க. இப்ப 2 பேருடைய பலி யாருக்கு முன்பாக இருக்கு? என்ன கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. இது கவனிச்சா இதுல நீங்க புரிந்துகிட்டாக்கா தேவ பிள்ளை உங்க வாழ்க்கையில பயங்கரமான மாற்றம் வந்துவிடும். சோத்திரம். உட்கார்ந்து தூங்கினா வராது. புரியுதா? கவனிக்கணும். கவனிச்சா என்ன ஆயிடும், அதை நீங்க ஃபாலோ பண்ணாக்கா பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். கவனிங்க. அப்ப பாருங்க, 2மே தேவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்துல தேவன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. அது இங்கிலீஷ் பைபிளா வச்சிருக்கீங்களா? NIV இல்ல, KJV. இங்கிலீஷா? எல்லாமே தமிழ் தானா? எல்லாமே தமிழ் தானே. ஒரு ஆளு கூட இங்கிலீஷ் இல்லையா? சோத்திரம். நல்ல சபை. ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, ஓகே, போட்டோம். இங்க கவனிங்க. அப்ப எனக்கு அங்கீகரிக்கப்பட்டது, அங்கீகரிக்கப்படலை. இங்கே கொஞ்சம் கவனிக்க வேண்டும். காயினுடைய பலியை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார். அப்ப ஆண்டவர் தேவன் பட்சபாதம் உள்ள தேவனா? இல்லவே இல்லை. இப்ப காயினுடைய பலியை தேவன் ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கு விளக்கம் பைபிளில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. இங்க பாருங்க, அவனை குறிச்சான பைபிள் சொல்றது பொல்லாங்கனுக்கு பிறந்தவனா. பொல்லாங்கன் ஆறு பிசாசு. யாரா இங்க இருக்கிறீங்களா? இந்த உலகம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போட்டிருக்கா? இங்க பாருங்க. அதை பைபிளை தேடுறதுக்குள்ள ஆதி ஆகமத்துல ஆரம்பிக்கிறீங்க. இப்போ அது வெளிப்படுத்த வசத்துக்குள்ள வரத்துக்குள்ள ஆராதனை முடிஞ்சு அராபசர் போயிருவோம். கொஞ்சம் பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. பாருங்க, அந்த காயின் யாரால் உண்டாயிருந்தது? பொல்லாங்கன் யாரை குறிக்கிறது? இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குன்னு சொல்லப்படுனா பொல்லாங்க பிசாசை குறிக்கிறது. அப்ப காயின் யாரால் உண்டாகப்பட்டதா? பொல்லாங்கனால் உண்டாடு. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளதா இருந்தது. அப்ப காயினை குறித்து பைபிள் பொல்லாத கிரியைகள். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் இன்னொரு சொல்லுங்க. அதாவது காயின் மேல் ஆண்டவர் கம்ப்ளைண்ட் இல்லை, அவனுடைய கிரியைகள் மேல் தான் கம்ப்ளைண்ட். தேவ பிள்ளை கொஞ்சம் கவனிங்க. இது நீங்க ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அல்ல பார்க்கிறது, நம்முடைய கிரியை. ஹல்லேலூயா. அப்ப காயின் கட்டவன் சொல்ல, தேவன் சொல்லும் போது காயின் கட்டவன் சொல்ல,
பொல்லாதவன் பிறந்தவன் சொல்லப்பட்டிருந்தாலும் என்ன சொல்ல, காயின் கட்டவன் சொல்ல, ஆனா என்ன சொல்ல, அவனுடைய கிரியைகள். அப்ப இதுல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். காலைல ஆராதனைக்கு ஆராதனைக்கு சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது தேவன் ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லாவிட்டால் ஒருவரை தனி நபரையோ அல்லது மனுஷனை அல்ல ஏற்றுக்கொள்வது, அவனுடைய பிரின்சிபிள் அங்கீகரிக்கிறார். பிரின்சிபிள்னா கொள்கை. பிரின்சிபிள் இல்ல, பிரின்சிபிள் அர்த்தம் என்ன? கொள்கை. அப்போ ஒரு நபரையோ ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்றது அவனுக்குள் இருக்கிற கொள்கையை, பிரின்சிபிளை தான் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். இது நம்ம மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை அல்ல தேவன் பார்க்கிறது, நமக்குள் இருக்கிற கொள்கை, நமக்குள் இருக்கிற பிரின்சிபிள். கரெக்டா? ஹல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப பாருங்க, காயினை அவர் என்ன பார்த்தாரு? அவனுடைய கிரியைகள் பொல்லாத, அவனுடைய கொள்கை சரியில்லையா? யாருக்கா புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? அப்ப நம்முடைய கொள்கை. நான் காலைல ஆராதனையில ஒரு வித்தியாசமான வேர்ட் சொன்னேன். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிதான் அவன் ஆராதனை இருக்கும். ஒருவன் இல்ல, என்னை கவனிக்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணா நான் கொஞ்சம் உற்சாகமா பேசுவேன். நீங்க ஊமக்கொண்டா மாதிரி உட்கார்ந்தா எனக்கு கொஞ்சம் பேசுறது, காலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண பேசுறதுக்கு. ஏன்னா பாதி பேர் தூங்குறாங்க. வெக்க கேட்டு சொல்றேன். ஹல்லேலூயா. சோத்திரம். நீங்களா கொஞ்சம் உற்சாகமா இருங்க. இனிமே என்ன பண்ண போறோம் தெரியுமா? அம்மா அந்த ஆடியோ கொஞ்சம் கட் பண்ணு. என்ன இல்ல, சரியில்லை. தேவ பிள்ளை, இன்னைக்கு தேவன் நம்ம எல்லாம் பார்க்கிறது. மறுபடியும் சொல்ற, தேவ பிள்ளையை நம்ம எல்லாம் தேவன் பார்க்கிறது. நம்முடைய பிரின்சிபிளை தேவன் பார்க்கிறார். இது காலைல நான் பேசல, ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, இப்ப நான் காயினை குறித்து சொல்றேன். காயின் என்ன பண்ணிருக்காங்க? தன்னுடைய பயிர்களை, பயிரிட்ட அந்த கறி வகைகளை தேவனுக்கு முன்பாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனிங்க. அழகாக பார்க்கறது, சூப்பராக நல்லா ஜோடிச்சு, நல்ல கார்னிஷ் எல்லாம் பண்ணி, சில இந்த டிஷ்ஷஸ் வரும்போது ஹோட்டல்ல போய் நீங்க சாப்பிட்டாக்கா சில டிஷ்ஷஸ் வரும்போது அதுக்கு மேல கார்னிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னது? இந்த மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் வேற ஐட்டம் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி காயின் என்ன பண்ணாங்க? இந்த கார்னிஷ் பண்ணி ஷோவா வச்சிருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், தேவன் ஷோயே பார்க்கிறவர் அல்ல, சாக்ரிஃபைஸை பார்க்கிறவர். ஆராதனை என்பது ஷோ கிடையாது. பலி என்பது ஷோ கிடையாது. That is sacrifice. Praise the Lord. Hallelujah. காயின் என்ன பண்றாரு? ஷோ பண்ணி வச்சிருக்க. சும்மா பார்த்தா நமக்கே சில ஃப்ரூட் கடையில நீங்க பார்த்தாக்கா, சென்னையில நிறைய பார்க்க முடியாது. அப்படி சென்னையில என்ன பண்ணுவாங்க? தூக்கி வாரி போட்டிருப்பாங்க. ஆனா சில கடைகள்ல போனாக்கா, ஊர் பக்கம் போனாக்கா, இந்த ஊர் பக்கம், இந்த நாகர்கோவில் அந்த பக்கம் தான் நான் அதிகமாக போயிருக்கிறேன். திருச்சி, அந்த கன்னியாகுமரி, இந்த மார்த்தாண்டம் பக்கம்லாம் போனால் அங்கே ஃப்ரூட் கடை இருக்கும். அந்த ஆரஞ்சுன்னா அவ்வளோ அழகா தொடச்சு நல்லா அப்படியே அழகா இந்த மலை மாதிரி வச்சிருப்பாங்க. உங்க ஊர்ல இருக்கா? ஆப்பிளா அப்படி அழகா வச்சிருப்பாங்க. என்னது என்னது மாதுளம் அழகா வச்சிருப்பாங்க. அப்புறம் சாத்துக்குடி அழகா வச்சு, நமக்கு பார்க்கும் போத
அதாவது பார்க்க வாங்க வேண்டாம் என்ற மூடில் அவட்ட பார்க்கும்போது சரி ஒரு 2 வாங்கிட்டு போவோம் என்று எண்ணம் வரும். அதே மாதிரி சும்மா நம்ம காயின் அண்ணன் சும்மா அப்படி சூப்பரா வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? இதை கண்டு ஷோவை கண்டு ஆண்டவர் பிரியப்படுவார்னு சொல்லி. புரிஞ்சுச்சா? அப்போ பலி என்பது ஷோ அல்ல. எல்லாரும் சொல்லுங்க. புரிஞ்சவங்களுக்காக நன்றி. மறுபடியும் சொல்ற, பலி என்பது. அப்போ இன்னொரு விஷயம், அப்போ ஒண்ணு ஷோ காட்ட வச்சிருந்தார். இன்னைக்கு நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பேச விரும்புகிறேன். இதை முடிக்காவிட்டாலும் நான் அடுத்த வாரம் பேசுறேன். இன்னைக்கு நான் பலின்னு சொன்ன என்ன சொன்னேன்? ஆராதனையை குறிக்கிறது. சோத்திர பலி இடுகிறவன். இப்ப பலி எதை குறிக்கிறது? தேவனை ஆராதிப்பது, தேவனை மகிமைப்படுத்துவது. அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய ஆராதனை ஷோவா இருக்கு. தேவ பிள்ளையே, இது ஷோ காட்டுற இது ஸ்டேஜ் இல்லது. ஷோ யாரை காட்டுவாங்க? மனிதனை காட்டுவாங்க. ஹல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். ஆராதனை என்பது ஷோ அல்ல, ஷோக்கு அல்ல. ஆராதனை என்பது சாக்ரிஃபைஸ், தியாகம். ஹல்லேலூயா. அப்போ ஷோ காட்ட இவன் காயினால ஏன் அவன் ஷோ காட்டினா? அவனுடைய கிரியைகள் பொல்லாதா இருந்தனால. நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் அவன் ஆராதனை இருக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய பிரின்சிபிள் கரெக்டா இருந்தா அவனுடைய ஆராதனையும் கரெக்டா இருக்கும். அதனாலதான் காலைல சர்வீஸுக்கு வந்தவங்க சொன்னேன், இந்த ஸ்டேஜில் கொயர் எல்லாம் கொஞ்சம் ஷோ காட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க மட்டும் இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க. இப்போ அடுத்து வருது பாருங்க. ஒர்ஷிப் பண்றவங்க மட்டுமல்ல, ஒர்ஷிப் அதாவது கொயர்ல இருக்கிறவங்க மட்டுமல்ல, நீங்க ஆராதிக்கிறது ஷோ காட்டி ஆராதிக்க கூடாது. இந்த ஷோக்கெல்லாம் மயங்கிறது மனிதன். ஆனால் தேவன் மயங்க மாட்டார், பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா, சோத்திரம். எனக்கும் ஷோ காட்ட தெரியும். உங்களுக்கும் ஷோ காட்ட தெரியும். ஏன் ஷோ காட்ட மாட்டீங்க? எனக்கு தெரியும் தேவனுக்கு பிரியப்படாது. உங்களுக்கும் தெரியும் ஷோ காட்டினா. இன்னைக்கு நிறைய பேர் ஷோ காட்டுற மாதிரி இருக்காங்க. நம்ம ஆராதிக்கணும், நிறைய பேர் பார்க்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். தேவ பிள்ளை வேறும் சொல்லுகிறது, நீ இங்கே மற்றவங்க உனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா உன்னுடைய பலன் இங்கே கிடைச்சி விட்டது. மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்காக நீ தேவனை ஆராதிக்க கூடாது. தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த காயினுடைய பலி சரியில்லை என்று சொல்லி வேத வஸ்திரத்தின் அடிப்படையில் உங்களோடு பேசுறேன். அதாவது ஆதாமும் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவன் அவளுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். கட்டளை கொடுக்கும் போது இந்த விஷத்தின் கனியை சாப்பிட்ற நாள்ல நீ சாவாய் என்று சொல்லி கொடுத்த பிறகு, அந்த கட்டளை பெற்ற பிறகு சில ஆண்டுகள், எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஏவாள் போய் இந்த பழத்தை சாப்பிட்டாங்க. தேவ வார்த்தை மீறினது. மீறினோடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணங்கள் கண்டு இவர்கள் தேவ சமூக சந்நிதியை விட்டு ஓடி அவர்கள் ஒரு மரத்தின் இலையை வைத்து அவங்களுடைய நிர்வாணத்தை மறைத்தார்கள். நல்லா கவனிங்க. ஆனால் தேவன் அந்த நேரத்தில் தேவன் அவளை தேடி வந்து, ஆதாமே நீ எங்கேன்னு கேட்டபோது அவன் சொன்னாங்க, நாங்க உம்முடைய சந்நிதியை விட்டு மரத்துக்கு ஒளிந்திருக்கோன்னு சொல்லும்போது அவங்க இலையினால் தன்னுடைய நிர்வாணத்தை மூடின போது அங்கே தேவனாய் கர்த்தர் ஒரு பலியை செலுத்தியிருக்கார். ஒரு ஆடை அடித்து அதனுடைய தோலை எடுத்து அந்த 2 பேருக்கும் ட்ரெஸ் தைச்சு கொடுத்தார். அப்படிதான் சொல்லணும். என்ன செஞ்சு கொடுத்தாரு? ட்ரெஸ் தைச்சு கொடுத்தார். அங்கே என்னதை குறிக்கிறது? அங்கு ஒரு பலியை குறிக்கிறது. இந்த பலி என்ன? பாவ நிவாரண பலி. அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக, அது அவங்களுடைய அவமானம் மறைக்கிறதுக்காக அங்கே ஒரு பலியை தேவன் செலுத்தினார். என்ன பலி செலுத்தினார்? ஒரு ஆடை ரத்தம் சிந்தும்படி அறுத்து அந்த தோலை எடுத்து அந்த மனிதர்களுக்கு ஆடையை கொடுத்தார். அப்ப அங்கே தேவனுடைய சிருஷ்டிப்புல முதல் மனிதனுக்காக தேவன் ஒரு பலி செலுத்தினார்.
அல்லேலூயா. எப்படிப்பட்ட மனிதன்? ஷோ, அப்படியே ஆடை கொண்டு ஷோ காட்டல தேவன், அதை வேதனைப்படும்படியாய் அறுத்து, வேதனைப்படுகிற ரத்தம் சிந்துமையானால் வேதனை இல்லாமல் என்னாவாது? அப்போ வேதனைப்படுகிற ஒரு பலியை செலுத்தி அதனால் வந்த தோலை அவங்களுடைய நிர்வாணத்தை மறைத்தார். தேவ பிள்ளை, ஆவிக்கு அர்த்தம் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. நிர்வாணம் என்று சொன்னால் அவமானத்தை குறிக்கிறது. நான் காலையில சொல்லும் போது சிலவங்களுக்கு புரியல. நான் சொல்லுகிறேன், இந்த ரோடுல ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய நிர்வாணமாய் போனால் நீங்க என்ன சொல்லுவீங்க? சூப்பர், இதாங்க லேட்டஸ்ட் ஃபேஷன் சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நிர்வாணமா போகிறது, நக்கடா போறது அவமானமா இல்ல ஃபேஷனா? ஐயா, இந்த உலகத்துல இன்றைக்கு அது ஃபேஷனா இருக்கலாம் நிர்வாணமா போகிறது. ஆனால் பைபிளின் படியாக அது என்னது? அவமானம். அப்போ அந்த பலி எதுக்கு? அந்த ஆடை எதுக்கு? அவங்களுடைய அவமானத்தை மறைக்கிறதுக்கு. தேவப்பிள்ளை, நீ அவமானப்படாம இருக்கதான் 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு உனக்காக பலியாய் மாறினார். நீ அவமானப்படுற சொல்லிட்டு திரியறதுக்கு அல்ல, உனக்கு ஒரு பரிகாரத்தை 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு பலியானதுனால உன் அவமானத்தை நீக்கிறது. அவர் பட்ட அவமானத்தை சொல்லவா? நம்ம இயேசுவை சிலுவையில் அறையும் போது ட்ரெஸ் போட்டு தான் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இயேசுவை சிலுவையில் அறையும் போது எப்படி அறைஞ்சார் தெரியுமா? நிர்வாணமாக தான் அறைஞ்சிருக்கு. அதனாலதான் பெண்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? தூரமா போனாங்க. எதுக்கு? ஏன்? ஆண்டவரா? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நீங்க வச்சிருக்கிறது இந்த ஒரு தமிழ் பைபிளை, அதுல எல்லாமே இல்லை. சோத்திரம். ஆனா எங்கிட்ட இருக்கிற எல்லாமே நாம் வாங்கி வச்சிருக்கிற பைபிள், ஸ்டடி பைபிள்ல என்னென்ன ஹிஸ்டரி நான் விதவிதமா வச்சிருக்கிறேன் பைபிளை. அதுல ஹிஸ்டரி உண்டு, மீனிங் உண்டு, ஏன் ஹீப்ரு வேர்ட்ஸ் உண்டு. நான் இப்ப எல்லாம் சொல்றதில்லை, ஹீப்ரு வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப சொல்றதில்லை. சோத்திரம். இதே சொன்னாலே புரிய மாட்டேங்குது. அப்புறம் ஹீப்ரு வேர்ட்ஸ் என்ன பண்றது? இதெல்லாம் படிச்சுதான் ஒரு மெசேஜ் ரெடி பண்ற. புரிதுங்களா? அதனுடைய முள் ஹிஸ்டரி, இதுக்கு முன்னால நடந்த என்னன்னு எல்லாம் பார்த்தா ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ற. ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசல. அப்ப இயேசுவை சிலுவையில் அறையும் போது எப்படி அறைந்தார்? நாக்கடை தான் அறைந்தார். அதுக்கான நிறைய எவிடன்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கும்போது என்னது? இந்த அரக்கு ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டிருப்பாங்க. இல்ல, நாக்கடை. அப்ப பாருங்க, நம்ம அவமானத்தில் நம்மளை விடுவிக்கிறதான் இயேசு கல்வாரில் மரித்தார். ஹல்லேலூயா. அப்ப முதல் பலி எங்க? ஏதேன் தோட்டத்துல. அப்ப தேவன் பலியை செலுத்த காரணம் என்ன? பைபிள் சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். டக்குன்னு எடுத்து வச்சுங்க. 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பில்லை. அப்படிதானே? இரத்தம் சிந்துதல் இல்லாமல். பழைய ஏற்பாடு காலத்தில் அதிகமாய் பலி செலுத்த காரணம் பாவ நிவாரண பலின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க. பாவத்துக்கு ஒரு நிவாரணம் உண்டாவதற்கு தான் பலி செலுத்துவாங்க. அப்போ இந்த பலி எப்படி இருக்கணும்? ரத்தம் சிந்தனாதான் மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. அதுக்காக இன்னைக்கு போய் பாவம் மன்னிக்கணும், வீட்டுல போய் கோழியெல்லாம் அறுத்துட்டு இருக்காரு. இப்ப அதுக்கெல்லாம் நம்ம நேரம் எடுக்கிறது இல்லை. அறுத்து ட்ரெஸ் பண்ணி ஒரு 3 நாள் கோழியை வாங்கி தான் நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா அறுத்து கொடுக்கறதுக்கு கூட நமக்கு பொறுமை இல்லை. யாரும் என்னோட கூட இல்லை. அதை போட்டு தலையை அறுத்து அதை மிஷினில் போட்டு ட்ரெஸ் பண்ணி அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். அது ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதில்ல, தொங்க விடுது. அதை கட் பண்ணி கொடுயான்னு சொல்லி அது 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அது வயிற்றுல இன்ஃபெக்ஷன் ஆனாலும் பரவாயில்ல,
ஒன் பரவாயில்ல வாங்கி கொடுயா, பாஸ்டர் ரொம்ப லேட் பண்றாரு. அங்க வேற கறிக்கடலையும் பாஸ்டர் இழுப்பாங்க. சோத்திரம் சோத்திரம். அது இல்ல, நல்லா கவனிங்க, ரத்தம் சிந்து இல்லாம என்ன இல்லை. அப்போ ஆண்டவர் முதல் பலி என்னது? ரத்தம் சிந்தின பலி. ஏன் தோட்டத்தில் அந்த ஆடை வெட்டி அவங்களோட ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது எப்படி ஒரு பலியாக காணப்படுகிறது. அந்த பலி, அது வசனம் இருக்குது பாருங்க, வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாத்தீங்களா? என்ன உண்டாக்கி? தோல் எப்படி வரும்? அப்படியே கை நீட்டோன்னு வந்து தோல். இன்னைக்கு விசுவாசிகள் அப்படி நினைக்கிறாங்க, நம்ம வந்து உட்கார்ந்தாலே எல்லாம் வந்துடணும். நோ, எல்லாத்துக்கும் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும், எல்லாத்துக்கும் ஒரு விலை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க இந்த இடத்துல பாருங்க. அப்போ அந்த பலி அங்க, ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது சிந்தலாம் மன்னிப்பில்லை. அப்போ காயினுடைய பலியை ஏன் தேவன் அங்கீகரிக்கல? ரத்தம் சிந்திர பலியை செலுத்தல. சோப் சோப். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். நம்ம சபைக்காக சோத்திரம். ஹல்லேலூயா. சில சபைகளுக்கெல்லாம் போனா ஃபேஷன் பரேட கெட்டு போயிடும். அவ்வளோ ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. இப்போ ஆண்கள் ஒரு ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, சகோதரா இருந்தாலும் சகோதரிகளா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நீட்டா வாங்க. நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நீட்டு தான் வர்றாங்க. சோத்ரா சோத்ரா. நம்ம சபைக்கு ஒரு பெரிய, யாருன்னு சொல்ல மாட்டேன், சொன்னாக்கா வம்பா பெரிய எல்லாம் போய் அங்கே நின்றுவாங்க. பெரிய அதிகாரிகள் நம்ம சபைக்கு வர்றாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய போஸ்ட் இருக்கிறவங்க நம்ம சபைக்கு வர்றாங்க. அப்போ வந்தவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மெசேஜும் சூப்பரா இருந்தது, சபையில டிசிப்ளின் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு சபைன்னா என்ன இருக்கணும்? பிள்ளைகள் எல்லாம் பிள்ளை கேட்க கூடாதுல்ல. சில சபையில போனா பிள்ளைகள் நெல்லிக்காய் மூட அவுத்து விட்டா எப்படி இருக்கும்? இருக்கிறீங்களா? நெல்லிக்காய் மூட்டைய அவுத்து விட்டா எதில் நெல்லிக்காய் எப்படி ஓடும்? கண்ணு முன்னு தெரியாம ஓடும். அதே மாதிரிதான் சில சபை பாஸ்டர் பிள்ளைகள் முதல் கொண்டு, விசுவாசிகள் பிள்ளைகள் முதல் கொண்டு என்னது நெல்லிக்காய் கணக்கில் ஓடிட்டு இருக்கும். பிரசங்கம் பண்ண முடியும்ன்ற. அதனால இதெல்லாம் பார்த்துதான் இந்த பசங்களை எல்லாம் மிரட்டி வச்சிருக்கிற. ஆனா இந்த பசங்கள் நல்ல பசங்க. அடுத்த பசங்கம்மா, அது அவனுக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம். சோத்ரா. பிரைஸ் தி லார்ட். சரி போகட்டும், டைம் ஆயிடுச்சு இல்ல. அப்ப பாருங்க, காயினுடைய பலியை ஏன் தேவன் அங்கீகரிக்கவில்லை? அது தேவனுக்கு பிரியமான பலி இல்லை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம செலுத்துற பலி என்னவா இருக்கணும்? தேவனுக்கு பிரியமான பலியா இருக்கணும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. இப்போ இரண்டாவதாக, இப்போ ஆபேல் எடுப்போம். ஆபேல் என்ன செஞ்சார்? அதுல வித்தியாசமாய் கட்டுறாருங்க. ஒண்ணு முதலீட், தலையீட், தட்ஸ் ஃபர்ஸ்ட் போர்ன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் போர்ன்ன்றது நியாயப்பிரமாணத்தில் வந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே ஆபேல் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அதாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? தேவனுக்கு அடுத்த காரியங்கள் சொல்லிக் கொடுத்து அறியறது அல்ல, தானாகவே தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். இந்த காயினுக்கு ஆபேலுக்கு யாரு கட்டி கொடுத்தாங்க?
கட்டி கொடுத்திருந்தா காயின் கரெக்டா பண்ணிருப்பார்ல. ஆபேலுடைய மந்தையில போய், டேய் 100 ரூபா வச்சுக்கோ, ஒரு பெஸ்ட் ஒரு முதலீட்டார தலையீட்டான ஒரு கொடு, கொழுமையானதை கொடு, எனக்கு பரிசோதனம், கண்டிப்பா பணம் வாங்க ஃப்ரீயா கொடுத்திருப்பார். ஆனா அவன் ஒழுங்கில்ல, அவனுடைய செய்கை, அவனுடைய கிரியைகள் பொல்லாத இருந்தனால ஏதோ ஏதோ பண்ண சொல்ற. அம்மா சொன்ன, அம்மா அப்பா பண்ண சொன்னாரு, நானும் பண்றேன். சிலவங்க சர்ச்சுக்கு வர மாதிரி, புரியல, சிலவங்க சர்ச்சுக்கு வர மாதிரி தானாக வரல, அப்பா அம்மா தொல்லை தாங்க முடியும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. போன சொல்லக்கூடாதுல்ல, சோத்திரம். ஆராதனை இல்ல, சோத்திரம் இல்ல, பைபிளை வசனத்தை கவனிக்க மாட்டாங்க, எங்கேயோ இருப்பாங்க, ஏதோ உலகத்தில் இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய உட்கார செயலை பார்க்கும்போது ஆவி உள்ளவங்களுக்கு தெரியும், இது காயின் ஆவியா இல்ல ஆபேல் ஆவியா. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? யூதா 12 11 11 கொஞ்சம் வாசிங்க. அந்த காயின் வர வரைக்கும் தான் வாசிக்கணும். யூதா 11 அதிகாரம் இல்லங்க, ஒரு அதிகாரம் 11 பாருங்க, என்ன போட்டு பாருங்க. இவர்களுக்கு ஐயோ, எவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. போதும். அப்ப காயினுடைய வழியில் நடந்த என்னது? ஐயோன்னு அர்த்தம் என்ன? ஆபத்துன்னு அர்த்தம். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப தேவ பிள்ளைய, தேவனை ஆராதிக்க வந்த தேவ பிள்ளைகள் ஏனோ தான் ஒன்று இருந்தா அதுக்கு வேற சொல்லுது ஐயோ. அப்போ காயினை விட்டுலாம், நம்ம ஆபேலுக்குள்ள வருவோம். ஆபேல் என்ன பண்ணாங்க? தலையிட்டு, இரண்டாவது கொழுமை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண, அதில் சிலவற்றை கொண்டு வந்து பலி செலுத்தினாங்களாம். வேதம் சொல்லுகிறது, ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்து காயினுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை. அப்போ இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த சிஸ்டத்தின்படியாக ஆபேல் பலி செலுத்தி இருக்கிறார், ரத்தம் சிந்துதல். ஹல்லேலூயா. இப்ப ரத்தம் சிந்துதல் சொல்லும் போது, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பலி செலுத்தும் போது இல்லாவிட்டால் நம்ம ஆராதிக்கும் போது அவர் நம்முடைய வாயை பார்க்கிறவர், நம்முடைய கொள்கையை பார்க்கிறவர், பிரின்சிபலை பார்க்கிறவர். நாம் என்ன நோக்கத்தோடு கூட ஆராதிக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்க்கிறவர். சிலவங்க பாஸ்டுக்காக ஆராதிப்பாங்க, இல்ல கொள்கை சரியில்லை. சிலவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு, அவங்களுக்கு பிரியமானவங்க வந்தா ஆராதனை, அவங்களுக்கு ஆராதனை வரும், இல்லைன்னா வராது. அவங்க பிரின்சிபல் சரியில்லை, பிரின்சிபாலும் சரியில்லை. ஹல்லேலூயா. கொள்கை சரியில்லை. சிலவங்களுக்கு அப்படி உண்டு. சிலவங்க எப்படின்னு சொன்னா, சபையில வந்து அப்படியே தூங்க மாட்டாங்க, ஆனா வழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒன்னும் வாயை திறக்க, அது வரைக்கும் சுத்தி தலையை சுத்தி வாயினாக்கா, இங்க வந்தோடனே அவங்க கொள்கையே சரியில்லை. சோத்திரம். இப்படி சொல்லிட்டே போலாம். இப்ப தேவ பிள்ளைய காயினுடைய பலி வலியுள்ள, பெயின் உள்ள பலி. பெயின், ஞாபகப்படுத்து, மாறுது. ஆபேலுடைய பலி என்னது? ஆடை அறுக்காம பலி செலுத்த முடியாது. அறுக்கிறது வலியா இல்ல சந்தோஷமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வலி. அப்போ நம்ம செய்கிற ஆராதனை வலியுள்ள ஆராதனையா இருக்கணும். என்ன பாஸ்டர், எங்க வாழ்க்கையில ஏற்கனவே நிறைய வலி இருக்குது, அந்த வலியில இன்னொரு எக்ஸ்ட்ரா வலியை சேர்க்கவா? கவனிங்க, இல்ல, நீ நினைக்கிறது நான் சொல்றேன், கவனிங்க. அது என்ன வலி? அந்த பலி செலுத்தும் போது, அந்த ஆடை அறுக்கும் போது அந்த ஆடுக்கு வலி எடுக்கும், ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தை எடுத்து அந்த பலி யாருக்காக அவங்க மேல ஊத்த தெளிப்பாங்க. அப்போதான் பாவ
நிவாரணம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஆனால் இது பலி என்றது ஆராதனை சொல்லிங்களா பாஸ்டர், இது என்னது ஆராத பலி? அந்த பலியில வேதனை இருந்தாக்கா நம்ம ஆராதனை என்ன பலி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறனாக்கா அவங்களுக்கா இன்னைக்கு செய்தி. கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனி. எல்லாரும் இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஆஷா புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புரியாதவங்க கை உயர்த்துங்க, புரியாதவங்க கை உயர்த்துங்க. கொஞ்சம் கவனிங்க. என்ன பலி? அதாவது நான் இங்க எழுதி வச்சிருக்கிறேன். வாட் இஸ் த சாக்ரிஃபைஸ்? சாக்ரிஃபைஸ் அதாவது பலிக்கு ஒரு பேர் சாக்ரிஃபைஸ். அது பலி என்ற அர்த்தம் மட்டுமல்ல, அதுக்கு தியாகம் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஏன் இன்னைக்கு பழைய ஏற்பாடு மாதிரி ஏன் ஆடையம் மாடையம் பலி செலுத்தாம இருக்கிறோம்? அதை சொல்லிட்டு நான் அப்புறம் வரேன், சரியா? இப்ப பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல அவங்களுக்கு நிவாரணம், பாவ நிவாரண பலி, பல பலிகள் இருந்தது. அதுக்கெல்லாம் ஆடு மாடு அப்புறம் என்னது புறா இப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது ஏன் அந்த சிஸ்டம் இல்லைன்னு கேட்டாக்கா, கவுனிங்க, இது எந்த வரிகளுக்கெல்லாம் இந்த வரிகளெல்லாம் சேர்த்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நமக்காய் பலியானார். நம்ம ஏன் இந்த பலியை ஃபாலோ பண்ணலன்னு சொன்னா, அந்த ஆடு மாடு பறவைகளுடைய பலியை ஏன் நம்ம ஃபாலோ பண்ணாத காரணம், இதெல்லாம் சேர்த்து எல்லாருக்காக, உலகத்தில் பிறந்தவங்களுக்காகவும் பிறக்க போறவங்களுக்காகவும் சேர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே தரவு பலியானார். அல்லேலூயா. அவருடைய பலியை குறித்து கொஞ்சம் சொல்லு. கல்வாரில் அவர் மரித்துதான் பலி. யோவான் சானகன் இயேசுவை குறித்து ஒரு பட்டம் கொடுத்த ஒரு சொன்னார். உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்கிற ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி சொல்லுங்க. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு. அல்லேலூயா. இயேசுவை பார்த்தா அப்படி சொன்னார். உலகத்தின் பாவத்தை சுமக்கிற ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி தான் கல்வாரில் நமக்காய் பலியானார். அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தினார். எதுக்கு தெரியுமா? நமக்கு இனி ஒரு பலி செலுத்தாம இருக்கிறதுக்கு. அப்ப எதுக்கு பாஸ்டர் அதனை கேளுங்க, அவர் பிறகு சொல்றேன். அப்ப அந்த பலி வந்ததுனால அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு ஆடு மாடு பறவையின் பலி தேவையில்லை. உனக்காய் பலியான ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற இயேசுவை ஆராதிப்பதுதான் நம்முடைய பலியாய் தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன இல்லை அப்படின்னா, நீங்க வரும்போது ஒண்ணு ஆடை பிடிச்சு வரணும், மாடை பிடிச்சு வரணும், பணம் இல்லைனாக்க ஒரு என்ன பண்ணணும், ஒரு புறாவே பிடிச்சு வரணும். ஒன்னும் பிடிச்சு வரலையே நீங்க. இன்னொன்னு சொல்ற, ஊர்ல இருக்கிற பிசாசும் பிடிச்சு வந்துடாத. அப்ப நமக்கு ஏன் பலி இல்லை புரியுதா? இயேசு நமக்காக ஒரே தரம். இப்ப இந்த பலியாகிய இயேசுவை நாம் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, அவருக்கு மகிமையை அவரை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதுதான் அது பலியாய் காணப்படுகிறது. இன்றைக்கு பலி என்னது? நமக்காக பலியான ஆட்டுக்குட்டியான இயேசுவை மரித்து உயிரோடு எழும்பின, மரித்தவர் அல்ல, உயிரோடு எழும்பின ஆண்டவராக இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு பேர் தான் ஆராதனையும் துதியும். அல்லேலூயா. அதுதான் நாம் செய்கிற ஜீவனுள்ள பலியும் புத்தி உள்ள ஆராதனையும். அல்லேலூயா. அதுதான். அப்ப பாருங்க, இந்த ஆராதனைக்கு சில சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது, சில வேதனை தேவைப்படுகிறது. நாம் ஆண்டவராக இயேசுவுக்கு செலுத்துகிற ஆராதனைக்கு சில சாக்ரிஃபைஸ் தேவைப்படுகிறது. ஹலோ, இப்ப அதை சொல்ல போறேன். கொஞ்சம் கண்ணெல்லாம் திறந்து சோதரம் கவனிங்க. அதாவது நம்ம செய்யற ஆராதனைக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும், ஒரு தியாகம் வேணும், ஒரு பலி வேணும். பாருங்க, அதுக்கு முதலாவதாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அதாவது நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நாம் நிலைநிற்க வேண்டுமானால் ஜெபத்திலும் உபவாசத்திலும் நிலைத்திருக்கணும்.
இதுக்கு பேரு சாக்ரிஃபைஸ். உபத்திரம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்ம ஜெபிக்க முடியுன்ற முடியாது, வாசிக்க முடியுன்ற முடியலன்னா சாக்ரிஃபைஸ் கிடையாது. பிரச்சனை வரும்போது, உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது நாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒரு கிரயம் செலுத்தணும். சொல்லுங்க, ஒரு விலை கொடுக்கணும். என்ன தெரியுமா? இந்த ப்ராப்ளத்தின் நடுவில் நீ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்குமே ஆனால், உபவாசம் எடுக்குமே ஆனால், அல்லேலூயா, நீ கிரயம் செலுத்துகிற. எது கிரயம்? எதுக்கு விலை கொடுக்கிற? உன்னுடைய விடுதலைக்கு கிரயம் செலுத்துற. அல்லேலூயா. நம்ம ஏன் விலை கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி வந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பதற்கு கிரயம் செலுத்தினார், விலை கொடுத்தார். அல்லேலூயா. புரியல? கொடுத்தாரா இல்லையா? எடுமா. கலாத்தியர் 3:3:3:3:3:3:15 நினைக்கிறேன். வாசிங்க. ஆமா, லெஃப்ட்ல டாப். அது என்னது? லெஃப்ட்ல டாப் 15 14 15. வாசிங்க 15. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன். கலாத்தியர் 3. ஓ ராஷாகாராபாரியா. ஓ இல்ல, அதுல இல்ல. கலாத்தியர் அப்ப எங்க வருது? கிரயம் செலுத்தி இரு, நான் சொல்றேன். அது எங்க வருது? கிரயம் செலுத்தி. ஓ சாரி 1 கொரிந்தியர் 6:20. கரெக்ட். சாரி மன்னிக்கும். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு பாருங்க, கிரயம் சொல்லி வருது பாருங்க. 6:20. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர். இங்கிலீஷ் படுமா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப கிரயத்துக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் போடுமா? என்ன போட்டு பாருங்க, வாசிங்க யாராவது. For all of you are brought with a price. அப்படின்னா அர்த்தம் என்ன? விலை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கும் நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 35 வருடங்களுக்கு முன்பாக விலையை செலுத்தி என்னை வாங்கி இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லைன்னு ரொம்ப கஷ்டங்க. அப்போ கொஞ்சம் கவனிங்க. முன்னாலே அங்க இருந்த ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கறதுக்கு முன்பா, பிரைஸ் கொடுத்து வாங்கறதுக்கு முன்பா யார்கிட்ட இருந்து தெரியுமா? பிசாசு கிட்ட. நான் நேத்து கூட சொன்னேன், ஃபர்ஸ்ட் சர்வீஸோட சொன்னேன், மறுபடியும் சொல்றேன். ஹல்லேலூயா. நல்ல கெட்டியா அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில இயேசு செஞ்சது இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒன்றை நமக்கு செஞ்சார். இதை உணர்மை ஆனால் உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் ஜெயிச்சிருவ. சொன்னதுதான் நீ கால் சர்வீஸ் என்ன செஞ்சார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாராலும் செய்ய முடியாத ஒன்றை, எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒன்றை இயேசு எனக்காக செஞ்சாருன்னு எனக்கு நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னு கேட்டாக்கா கவனிங்க. அதாவது பிசாசின் கையில அகப்பட்டிருந்த நம்மை, பாவத்தில் அகப்பட்டிருந்த நம்மை விடுவிக்க இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் முடியாது, எந்த தெய்வத்தாலும் முடியாது. ஆனால் யாராலும் விடுவிக்க முடியாத இடத்துல, மறுபடியும் சொல்றேன், யாராலும் விடுவிக்க முடியாத இடத்துல
இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் அவரை விசுவாசிக்கிற நம்மை பிசாசின் பிடியிலிருந்து, அடிமத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து நம்மை விடுவித்தார். இதை விட பெரிய விடுதலை என்ன வேணும்? என்னுடைய பாஷையில சொல்றேன், பிசாசின் கையிலிருந்து உன்னை விடுவிக்க முடிஞ்சவருக்கு, மறுபடியும் புரியாரும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பிசாசின் பிடியிலிருந்து உங்களை விடுவிக்க முடிந்தவருக்கு பிசாசு செய்கிற பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியாதா? இது யார் உணர்றாங்களோ, இது யார் விசுவாசிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் நீங்க சோர்ந்து போக முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சொல்லணும், உன் கை பிசாசே உன் கையிலிருந்து என்ன விடுவிச்சவருக்கு, நீ வந்திருக்கிற இந்த வெண்டைக்காய் சுண்டைக்காய் பிரச்சனைக்கு விடுவிக்க அவருக்கு ஒரு பெரிய குதிரை கொம்பு கிடையாது. கரெக்டா? என்ன இல்ல, குதிரை கொம்பு கிடையாது. அல்லேலூயா. நீ அதை உங்க வாயால அறிக்கையிடணும், என்ன என் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் என்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனுக்கு, அவனுடைய இந்த சில்ற வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், அதிலிருந்தும் என் தேவன் என்னை விடுவிப்பார். அதாங்க நம்முடைய உள்ளத்துல பதியணும், நம்முடைய இருதயத்துல பதியணும். அல்லேலூயா. சில நேரங்களில் பிசாசு மோடி வித்தக்காரனா இருப்பான். மோடி வித்தன்னு சொன்ன புரியுதா? என்ன வீடு என்ன சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க, மோடி வித்த. வேற எங்கே போயிடாதீங்க, இங்க வாங்க. அல்லேலூயா. டக்குனு அங்க போயிடுறீங்களே, சொல்லக்கூட தப்பு. ஒத்து 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 ஒத்து. அல்லேலூயா. அது என்னது மோடி வித்த? என்னது? இருக்கா? ஒண்ணும் இல்லை. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லை. இப்ப பார், பெண் இருக்க, இதுக்கு பேர் தான் மோடி வித்த. அதுதானா? இதுதான் பிசாசு இன்னைக்குள்ள காட்டிருக்கான். இது புரியறதுக்கு கிருபை வேணும். என்ன வேணும்? ஒண்ணு, நீ உருப்படவே மாட்ட. போதுமா? நீ பயந்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நீ யாருன்னு தெரியாம, உன் தேவன் யாருன்னு தெரியாம, உன்னை பிசாசின் கையிலிருந்து விடுவிச்சவர நீ அறியாம இருந்து அவன் காட்டுற மோடி வித்தைக்கு பயந்திருந்தா எப்படி உருப்பட முடியும்? எப்படி குணப்பட முடியும்ன்ற? யாருன்னா குணமாக்குவாங்க? நீ விசுவாசிக்கணும், சொல்லணும், ஏய் என் பாவத்தில் என்ன விடுவோம், யாராலும் விடுவிக்க முடியாத இடத்துல என்ன விடுவிச்ச ஒரு தெய்வம் உண்டு. உன் பிள்ளைக்கா இந்த மோடி வித்தைக்கெல்லாம் அதிலிருந்து என்னை விடுவிக்க என் தேவனால் முடியும் என்று உன் வாயால அறிக்கையிடணும். அதை விட்டுட்டு அவன் பாப்பான் பிசிஐக்கு சபைக்கு போனா என்ன, தள்ள மண்டல கொட்டுற மாதிரி பிரசங்கம் பண்ணா என்ன, இவன் நம்மால்தாயா. ஒரு கதையை சொல்லிடுற, டைம் ஆச்சா? இல்ல ஆகல, ரொம்ப நாளாச்சு சொல்லி. கொஞ்சம் கேளுங்க. ஒரு இடத்துல நிறைய வாட்டியா சொல்லி புதுசா வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு இடத்துல பயங்கரமான கூட்டம் நடக்குது, கோஸ்பல் மீட்டிங், மிரக்கல் க்ரூசைட். ஓகே, என்னங்க சிரிக்கிறீங்க? நடக்குது. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசு எல்லாம் அந்த பிசாசுல ஹெட் சொல்லிச்சான், ஏய் அங்க பயங்கரமான கூட்டம் நடக்குது, தீப்பொறி பறக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ற பிரசங்கர் வந்திருக்க, அவர் பிரசங்கம் பண்ணா தீ பறக்கும், தீப்பொறி பறக்கும், அது மாதிரி பிரசங்கம் பண்றாங்க. என்ன பண்ணணும், நீங்களாம் அங்க போய் என்ன பண்ணணும், அவங்கெல்லாம் கேட்காதபடிக்கு அவங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிடுன்னு சொல்லி அமிச்சாங்க. எல்லாரும் எல்லாம் ஒரு கூட்டமா போய், நீங்க போங்க உங்க வேலை ஆரம்பி, நான் பின்னால வரேன்னாரு. சரி, இவங்க போய் வேலை ஆரம்பிச்ச பிறகு பின்னால இந்த பெரிய தலை போகுது. என்ன தலை?
பிசாசின் பெரிய தலை, தலையில நிறைய தலை இருக்குல்ல, அதனால பிசாசின் தலை. சோத்திரம். புரிஞ்சா சரி. உனக்கு தலை இயேசு மட்டும்தான், வேற எவனும் உனக்கு தலையா இருக்கக்கூடாது. குணப்படாம போயிடும். ஓப்பனா சொல்லிடுற, நீ சர்ச்சுக்கு வரையோ இல்லையோ குணப்படணும். அல்லேலூயா. தலைன்னு ஓடுறாத, ஒரே ஒரு தலை இயேசு. அல்லேலூயா. நம்முடைய புருஷனுக்கு தலை யாரு? பைபிள் தெரியுது என்ன சொல்லுது? புருஷனுக்கு தலை யாரு? அதான், அந்த தலை தான் இருக்கணும். என்ன பண்ணாங்க, பின்னால தலைவர் போனா 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பிசாசுகள்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கு. இவருக்கு வந்தது பாரு கோபம், எனக்கு மாதிரி வச்சுக்க. தேவையில்லாத பார்த்தா டக்குன்னு என்ன வரும்? ஒழுங்கில்லைன்னா கோபம் வரும். அதே மாதிரி பார்த்து தட்டி எழுதுங்கடா. என்ன அங்க பயங்கர தீப்பறி பறக்கிற மாதிரி பசங்க நடக்குதுன்னு கேட்டா, ஒன்னு சொல்லுது, தலைவரை தலை கவுனி, அங்க பேசுறவன் நம்ம ஆளு, கேட்கிறவன் நம்ம ஆளு. என்னது? பேசுறவன் நம்ம ஆளு, கேட்கிறவன் நம்ம ஆளு. அதனால எங்களுக்கு ஃப்ரீ, நீங்களும் வந்து படுத்துங்கிடுங்க. என்ன பேசணும்னாலும் ஒன்றும் நடக்காது. அதனால நமக்கு அங்க வேலை கிடையாது. அதனால என்ன பண்றோம்? தூங்கலாம். நான் கேட்கிறேன், இந்த பிரசங்கத்தை அவனால் தூங்க முடியுமா? நீங்க வேணா தூங்கலாம், நீங்க வேணா தூங்கலாம், ஆனா அவனால் தூங்க முடியாது. அவனுக்கு தூங்குறது யாரு? சத்தியம் தெரியாதவங்க. அவன் சத்தியம் தெரிஞ்சவன். அவனும் தேவ வசனத்தை கண்டு நடுங்கிறவன் என்று யாக்கோபு 2:19 சொல்லுகிறது. அல்லேலூயா. வேத வசனத்துக்கு தேவ பிள்ளை நீ நடுங்காவிட்டாலும் பிசாசு நடுங்குகிறார். வாசிக்கலாமா? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. யார விசுவாசம் நடங்குது? தேவனே விசுவாசி நடங்கு. நமக்கு நடுக்க, நமக்கு குளிர் விட்டு போச்சு. சோத்திரம். இப்ப எங்க விட்டோம்? வாட் இஸ் சாக்ரிஃபைஸ்? அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் எதை விடக்கூடாது? உன் பாடுகள் நடுவில், உன் போராட்டங்கள் நடுவில் நீ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். என்ன தெரியுமா? உன்னால் ஜெபிக்க முடியாது, ஆனாலும் ஜெபிச்சு பார்க்கணும். கிரயம் செலுத்தணும், பிரைஸ் கொடுக்கணும். என்னது? இந்த இந்த அதாவது வசனம் சொல்லு, நொறுங்குண்ட இருதயம் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஐயா, நல்லா இருக்கிற இருதயத்துக்கு சமீபமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லல. யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? உன் இருதயம் நொறுங்கி, பிரச்சனை நொறுங்கி தாறுமாறாய் என்ன பண்றா, சாவுதாயா முடிவு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீ அந்த இடத்துல முட்டி போட்டு, ஆண்டவரை உம்மால் தவிர என் பாபத்திலிருந்தும் என் சாபத்திலிருந்தும் பிசாசின் கையிலிருந்தும் விடுவித்த என் தேவனே, இந்த விஷயத்திலிருந்து என்னை விடுவிக்க நல்லவர் என்று சொல்லி அவரை ஒரு பாட்டு பாடி ஆராதிச்சு அவரை மகிமைப்படுத்தி பாரு. இதுக்கு பேர் தான் கிரயம் செலுத்து, பிரைஸ் கொடுப்பது, விலை கொடுப்பது. அல்லேலூயா. அப்படி செஞ்சா சோத்திரம். ஒரு வேற வசனம் சொல்லுது, ஒரு வழியா வந்தா 7 வழியா ஓடி போவானா அப்படின்னு பைபிள்ல இருக்குதுங்க. அதான் பைபிள் வாசிக்கிறது. ஒரு வழியா வந்தா எதுல? உன்னுடைய மசிலே கண்டில்ல, உன் நகையே கண்டில்ல, உன் பாஷட்டை கண்டில்ல, உன் வேலையை கண்டில்ல, உன் பீரோவில் வச்சிருக்கிற பணத்தை கண்டல்ல, நகையை கண்டல்ல. நீ தேவனை துதிக்கிற துதி இருக்கு பாரு. நீ கிரயம் செலுத்தி விலை கொடுத்து தேவனை ஆராதிக்கிறேன் பாரு, அதுல அவன் நடுங்குவான். அல்லேலூயா. இதுக்கு வெறும் சாக்ரிஃபைஸ். ஆனா இன்னைக்கு நம்ம அது சொல்லணும்ல, 2 பக்கம் சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு பிரச்சனை வர வேண்டாம், பக்கத்துல கொடுங்கூர் வேண்டாம், மூலக்கல்ல என்ன வருது? மெட்ரோ வருது. நான் சொல்றதுக்கு ஒரு சோத்திரம் பண்ணுங்க. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல எனக்கு ஒரு சபை வேணும். பொறாம பிடிச்சவங்கள கைதட்டாங்க இருக்கிறவங்க யாரு? நீ பொறாமப்பட்டாலும் பொறாமப்படதுனால ஆண்டவர் கொடுப்பார்.
அல்லு அல்லு. சோத்திரம் சோத்திரம். அப்ப என்ன பண்ணும்? வாழ்க்கை பிரச்சனை வரும்போது நீங்க ஒப்பாரியில் என்னது புலம்ப கூடாது. உனக்கு தெரியும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் என்னை விடுவித்து ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் என்ன வழியில விட்டு போகிறவர் அல்ல. அவரை நோக்கி கூப்பிட்டா, அவருக்கு விலை கொடுத்தா நிச்சயமா என்னை விடுவிப்பான். நம்பிக்கை இருந்தா நீ சோர்ந்து போக மாட்ட. நம்பர் 1. நம்பர் இந்த பாயிண்டை கொஞ்சம் அழ வேண்டிய இடத்துல அழணும். இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப கொடுத்து வச்சுங்க அழறதுக்கு. உன் பிரச்சனைக்காக அல்ல, உன் பிரச்சனை நீங்கிறதுக்கு அழ. இன்னைக்கு நிறைய பேர் யாரும் என்னை வருத்தப்படாதீங்க, யாரும் வருத்தப்படக்கூட நான் மெசேஜை கொடுத்துட்டு இருக்கேன் உங்களை புரிய வைக்கிறதுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு அழறாங்க? பிரச்சனைக்காக. ஆனா நம்ம அழ வேண்டியது பிரச்சனை விடுவதற்காய் தேவனை நோக்கி அழணும். புரிஞ்சுச்சா? அதுதான் கிரயம் செலுத்தது. ஹல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கணும். அழ வேண்டிய நேரத்தில், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில். நான் காலைல ஒரு உதாரணம் சொன்னேன். நான் பொதுவாக என் வீட்டில் இருந்தாக்கா 1 மணிக்கு 1:30க்கும் உள்ள நான் லஞ்சை முடிச்சிருவேன். என்னோட பழக்கம். சரியா? ஆனால் சில மீட்டிங்கெல்லாம் போய் ஃபாஸ்டிங் எல்லாம் போயிட்டு வந்து திரும்பி வந்தா 5 மணி ஆகும். சாப்பிடுவேன். அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்? ஓ, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதோ? ஆண்டவரே, இன்னைக்கு யாரும் 1 மணி சாப்பிடக்கூடாது, 5 மணி தான் சாப்பிடணும் ஆண்டவரே. இந்த புரியாதவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு 5 மணி தான் சமையல்லாம் இன்னைக்கு ஆகக்கூடாது சொன்னா நடக்குங்க. இல்ல புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது எப்படி? 5 மணி சாப்பிட்டா என்ன ஆகும்? செட் ஆகாது. அதே மாதிரி உன் ஜெப நேரத்தை செட் ஆகிற மாதிரி ஜெபம் பண்ண. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபி, ஆராதிக்கிற நேரத்தில் ஆராதனை செய். ஜெபிக்கிற நேரத்தில் சகோதரிமா சொல்ல சவுண்ட போயிடாத. நல்லா கவனிங்க. பிசாசு எப்படி கிளியர் செய்ய தெரியுமா வினோத்? நீங்க நல்ல மூடோட சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணார். அப்பதான் உனக்கு அடிக்கும். இப்ப ஜெபம் பண்ணுவியா, பொல் அடிப்பியா? இன்னும் பிரைம் மினிஸ்டர் போன் பண்ற மாதிரி. என்ன பாஸ்டமா கரெக்டா? சோத்திரம். என்ன பண்ணும்? இந்த போனை பார்த்து பிசாசாப்பால என்ன பண்ணும்? பெல் அடிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது பெல் அடிச்சு என்ன பண்ணும்? என்ன சொல்லணும்? இதுக்கே சொல்றதுக்கு வக்கில்ல, அப்புறம் போன் அடிக்கும் எப்படி சொல்ல போற? சோத்திரம். உன் மைண்டே மாத்துறதுக்கு ஒரு மனமா ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய அந்த ஒரு மனத்தை கெடுக்கிறதுக்காய் உனக்கு ஒரு போன் அடிக்கும். அது வரைக்கும் போன் பண்ணாதவங்க பண்ணுவாங்க. கரெக்டாக்கா? சாரி, ராங் நம்பர். இப்ப இருக்கிறது என்ன ஆயிடும்? இந்த ராங் நம்பர் சொன்னோன்னே நமக்கு என்ன ஆயிடும்? ஜெபம் மூடு போயிடும், கராப் ஆகிரும். போச்சு அன்னைக்கு ஜெபம். அதனால ஜெப நேரத்துல ஜெபத்தை பண்ணு. அந்த நேரத்தில் உன்னை டிஸ்டர்ப் பண்றது ஒண்ணு மனைவியா இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, போனா இருந்தாலும் சரி, வேற எந்த இடவா இருந்தாலும் சரி, தூரமா வச்சிரு. இருக்கிறீங்களா? அப்பதான் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு உங்க மேல பாசம் வரும். பக்கத்து வீட்டு அண்ணனுக்கெல்லாம் எப்போ ஒரு பாசம்? நீங்க ஜெபிக்கிற நேரத்துல தான் வரும். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அனுபவம்லாம் உண்டு, இல்லைன்னு சொல்லாதீங்க. எத்தனை பேர் கிட்ட சொல்லிருக்காங்க ஜெபிக்க விட, பக்கத்துல இருக்க ஜெபிக்க விட மாட்டேன்றாங்க. அப்பதான் வருவாங்கன்னு சொன்னவங்க இங்க இருக்கிறீங்க. ஹலோ, தூங்குறவங்கள அல்லையே சொல்லுங்க. ஆறு வெள்ளட்டி பார்க்க கூடாது, தப்பு. அப்ப என்ன பண்ணும்? ஜெபிக்கிற நேரத்துல அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறீங்களா? இப்ப நான் பேசுறத ரசிங்க, பேசுறத ரசிங்க. ஜெபிக்கிற வேண்டிய, அழ வேண்டிய இடத்துல ஜெபிக்கிற நேரத்துல. அடுத்தது, விலையுயர்ந்த போஜனத்தை நீக்கிவிட்டு உபவாசம் பண்ணுவோம். ஆமென். அது எங்க வீட்டில் நேற்று நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். என்ன பாஸ்டம் எடுத்ததான் உங்களுக்கு சிரிப்பு வரும். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்றேன் பாருங்க. சொல்ல அதுக்குள்ள சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் நேற்று உபவாசம். சரி, கேண்டியும் ரீனி அங்க இருந்தாங்க. கீழே டீ குடிக்கிறதுக்கு எதுவும் வந்த கீழே வந்தேன். எப்ப நான் கீழே வரமாட்டேன். வரும்போது
இந்த கேண்டிக்கும் ரீனிக்கு என்ன பண்ணாங்க, என்ன அது வாட்டர் மெலன் கட் பண்ணி சும்மா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணி கொண்டு வந்து முதல்ல எங்கிட்ட விட்டுறாங்க, சாப்பிடு. எனக்கும் வாட்டர் மெலனும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு, கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. சோத்திரம். என் உபவாசத்தை உடைக்கிறதுக்கு அது போதாதா? இல்லை கேட்குறேன். அங்கே தேவையானது கேண்டியும் ரீனியும் அவங்கள்ட்ட கொண்டு போகலை, எங்கிட்ட கொடுத்துரு. நான் மேலே ஒரு மாதிரி பார்த்தோன்னு, ஓ நீங்க உபவாசமா? தேவ பிள்ளையே புரிஞ்சுக்க, பாசமா குறை சொல்ல நினைக்காரு. தேவ பிள்ளை உன்னோட உபவாச நேரத்தில் தான் நீ பிடித்தமான ஐட்டம் வரும். உடைக்காத, விலக்கி விட்டு உன் உபவாசத்துல கண்டினியூ பண்ண. அது கிரயம் செலுத்துற, சாக்ரிஃபைஸ் பண்ற, அதுல தேவன் மகிழ்ப்படுவா. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், லைவ்ல இருக்கலாம்னு சொல்றேன், நீங்க எல்லாம் கேட்குறீங்க. அந்த கேரளாக்காரங்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் மீஸ் இருந்ததா ஆம்பளைன்றாங்க. புரியலையா? கேரளாவில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் என்னது? மீஸ் இருந்ததான் ஆம்பளை. அதே மாதிரி கேரளாவில் இருக்கிற பொம்பளைங்களுக்கோ, ஈவன் என் வைஃப் ஆல்சோ, புரியுதா, மீஸ் இருந்தாதான் என்னது? சோத்திரம். யாரா இங்க இருக்கிறீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணார், ஜெபம் பண்ணும்போது சொன்ன, நீ மீசி எடுத்துருன்ட்டார். எனக்கும் மீச மேல கொஞ்சம் ஆசை இருந்தது, கொஞ்சம் கெட்டப்பா இருக்காது. போட்டோ காட்டுற வேணாம், மீசியோடு இருக்கிற போட்டோ. என்ன பண்ணாரு, சரி ஆண்டவர் நோக்கத்தோடு தான் சொல்றான்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். எடுத்து என்னை பார்த்தோன்னு ஐயோன்ட்டாங்க, ஏதோ பறிபோன மாதிரி. சரி சம்மதிச்சிட்டோம். அப்ப எனக்கு ஒரு ஊழியக்காரர் தான், அவர் பேரு டாக்டர் ஜான் ஜோசப். அவர் தான் எனக்கு முதலாக தீர்க்க சொன்னவர். அதாவது என்னுடைய ஊழியத்தை குறித்து சொன்னதெல்லாம் அவர் தான். அப்ப அவருடைய கன்வென்ஷன் என்கிற டவுடன் கோரி கிரவுண்டில் நடக்குது. நான் அங்கே போறேன். போகும்போது அவர் அப்போதான் நாங்கள் அங்கே எல்லாம் வாலண்டியர்ஸாக இருந்திருக்கோம். அங்கே அந்த அவருடைய மீட்டிங்கில் பீச்சில் நான் பைபிள் வாசிச்சிருக்கிறேன். பீச்சில் கன்வென்ஷனில் ஸ்டேஜில் போய் நான் பைபிள் மலையாளத்தில் வாசிச்சிருக்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, நான் ஸ்டேஜ் ஏறுறேன், அன்னைக்கே ஏறிருக்கிறேன். ஸோ அவர் என்ன, அவங்க வந்துட்டு காரில் இறங்க, அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இறங்குறாங்க. அவர் என்ன பார்த்தோன்னு, எவன்டா சொன்னது மீசி எடுக்க, எந்த பாஸ்டரா சொன்னு கேட்டார். இவர் கோபம் வந்தா ஒரு மாதிரி. நான் ஒண்ணுமே பேசலை, நல்லா இருந்தால் நல்ல ஜோவில பேசுவார். அவர் விடவே இல்லை. எவன்டா சொன்னது, என்ன கூப்பிடுறது, என் பேரோட கூப்பிட மாட்டாங்க, பிஷப் தான் கூப்பிடுவாங்க. அப்போதுலேருந்து என்னை கூப்பிடுறது பிஷப் தான் கூப்பிடுவார். ஒருவேளை அவர் முன்னால அதனால எனக்கு கூப்பிட்டா பிஷப், நான் இன்னும் பிஷப் ஆகலை. சோத்திரம். அப்போ கோவப்பட்டாரு. நான் ஒன்றும் பேசலை. என்ன நீ பேசாம யார் சொன்னது? சரி நான் அண்ணன் முதல்ல நீங்க, அவங்க அண்ணன் தான் கூப்பிடு, அண்ணன் நீங்க முதல்ல மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க, அப்போ பேசலன்னாரு. வந்தாரு. நான் முன்னாலே முகமே காட்டலை. சோத்திரம். அவ்வளோ நேசிக்கிற ஆளு, என்னை அவ்வளோ நேசிக்கிற ஆளுக்கு கோபம் வந்துச்சு. நான் மீசை வைக்கல. தேவ பிள்ளைய, நீ விரும்புறதை சாக்ரிஃபைஸ் பண்ணி பாரு, அதுல ஒரு பெரிய தேவ ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நிறைய பேருக்கு வரல. ரெண்டாவது, தானியேல் புஸ்தகம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் நீங்க எல்லாம் என்னங்க சாப்பிட்டுருக்கீங்க, நான்வெஜ் நீங்க என்னங்க சாப்பிட்ருக்கீங்க, ஒண்ணுமே சாப்பிடல. நான் சாப்பிட்டத பார்த்தா நீங்க ஒண்ணுமே சாப்பிடல. அதே மாதிரி சாப்பிட்ட ஆளு. சோத்திரம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே, தானியேல் புஸ்தகம் வாசிக்கும் போது சொன்னார், நீயும் மரக்கறியே சாப்பிடுன்றார். அப்படிதானே சொல்லப்படுறது? கஷ்டம்தான். ஆண்டவர் சொன்ன பிறகு அவர் சொன்னா ஒரு நோக்கம் இருக்கும். உன்னை விட சொன்னா என்ன உண்டு? நோக்கம் இருக்கு. நம்ம மரக்கறி சாப்பிட்றத விட அதிகமான ஏதோ ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கான்னு சொல்லி என்ன பண்ண விட்டேன். அதுக்கப்புறம் தான் தேவ பிள்ளையே, என்னுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சியும் ஆவின் வரங்களும் எனக்குள்ள அதிகமாய் செயல்பட ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் எங்க கூட நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு எப்படி சாப்பிடணும், எதோட சேர்க்கணும், எதை பண்ணணும், எப்படி காம்பினேட் பண்ண காம்பினேஷன் எப்படி பட்ட சொல்லி நான் சொல்லி தரேன். நான் சாப்பிட மாட்டேன். தேவ பிள்ளைய, நான் உங்களை மீசி எடுக்க சொல்ல, அண்ணன்மார்களை மீசி எடுக்க சொல்ல, உங்களை நான்வெஜ்ஜா வெஜ்ஜா மாற சொல்ல,
ஆனால் தேவன் எதை விட சொல்றாரோ அதை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணா உனக்கு ஒரு உயர்வு உண்டு. ஆமென். அப்ப இந்த சொல்லப்பட்ட காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? அதாவது இரவு நேரம். ரெண்டாவது ஒன்று பாருங்க, விலை உயர்ந்த போஜனத்தை நீக்கிவிட்டு உபவாசம் பண்ண சாக்ரிஃபைஸ். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான, தேவ சமூகத்தில் தியாகத்தோடு காத்திருப்போம். நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? இங்க எப்படி உட்காரணும்? ஒரு அர்ப்பணிப்பு இல்லாவிட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லாவிட்ட ஒரு தியாகத்தோட உட்கார். அதுல நீ பலனை காண்பாய். நீ வந்தவண்ணம் நீ போகும்போது திரும்பி போக மாட்ட. வந்தபடி நீ திரும்பி போக மாட்ட. ஒரு நிறைவோடு தான் போவாய். ஹல்லேலூயா. நான் இதை சொல்லும் போது ஒரு பாயிண்ட சொல்லாம இருக்க முடியாது. சிலவங்க நீங்க சத்தியமா இருக்க மாட்டேன் நான் விசுவாசிக்கிறேன். 3 பேர் தான் அப்படி, மற்றவங்கள இல்லையோ. நீ ஏன்னா சிலவங்க வந்து உட்கார்ந்த நேரம் முதல் கொண்டு சிலவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க, இந்த பிசாசு பிடிச்ச எப்படி ஆடும், நெளிஞ்சிட்டு இருப்பாங்க. தேங்க்யூ. நெளிஞ்சிட்டு இருப்பாங்க. என்ன அர்த்தம்? எப்பயா விடுவ, எப்பயா விடுவ, எப்பயா விடுவ. நீ பாட்டுக்கு இழுத்துட்டு போற. 10:30 மணிக்கு ஆரம்பிக்கிற, 10:30 மணிக்கு முடிக்க மணி இப்ப 10:45 ஆகுது. நீ எத்தனை மணிக்கு வந்தார பாரு. போற நம்ம கொச்சுக்காதீங்க, கொச்சுக்க மாட்டீங்களே. போற நேரம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது, வர்ற நேரம் தெரியணும்ல. சோத்திரம். இப்போ என்ன சொல்றது, இருப்பு கொள்ளல. ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தில் தியாகமாய் உட்கார என்ன இல்லை, கிரயம் செலுத்த விலை கொடுக்க தயார் இல்லை. அதனால வந்த மாதிரியே நான் சொல்லவா சிஸ்டர், சொல்லவா? யாராவது கவனிக்கிறீங்களா? என்ன பண்ணாங்க, நாங்கெல்லாம் வரும்போது பாரத்தோட வருவோம். சிலதான் இங்க விட்டு போவோம், சிலவங்க அதெல்லாம் பொறுக்கிட்டு போயிடுவாங்க. சில விஷயங்கள் நான் இங்க வந்து தேவசமூகத்தில் உட்காரும் போது சிலதெல்லாம் எங்களை விட்டு போகும். அது பொறுக்குன்னு சிலவங்க இருப்பாங்க. இந்த தேவ சமூகத்துல தியாகமா உட்கார். சிஸ்டர் நீங்க ரொம்ப பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. உங்களதான் நதியா தானே? உங்க போன் கிடைச்சிச்சா? ஓகே ஓகே ரைட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, தேவ சமூகத்தில் ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும். நான் ஒரு ரகசியம் சொல்றேன். தேவ சமூகத்தில் நீ எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோ அவ்வளவு தூரம் உன் வாழ்க்கையில சமாதானம், நன்மை உனக்கு உண்டாகும். தியாகம், அதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ். தேவ சமூகத்துல உன் நேரத்தை செலவழித்த என்ன உண்டு? நன்மை உண்டுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த அளவுக்கு ராபா சர்வீஸ் நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சும்மா கை காணும் போதல்ல, அதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற. ராபா சர்வீஸுக்காக நாங்கள் சும்மா வரல. நான் சும்மா வரல, அதுக்காக உபவாசம் எடுத்து எத்தனையோ நாட்களாக ஜெபிச்சவர்தான் இங்கே அந்த 11 மணிக்கு மேல அந்த ராபா சர்வீஸ்ல அற்புதம் நடக்குது. சும்மா எல்லாம் கை வைக்கும் நடக்காது. சாக்ரிஃபைஸ் வேணும். தேவ சமூகத்துல நான் ஒரு கிண்டலா சொல்லவா செந்தில், நான் காலைல ஒரு டீ குடிச்சு இடையில ஒரு டீ கொடுப்பாங்க. அதுவரை ராஃபா சர்வீஸ் முடிஞ்ச பிறகு தான் வீட்டில் போய் சாப்பிடுவான். இங்க இருக்கிறவங்க பாதியில போய் தோசை சாப்பிட போயிடுவாங்க. இல்ல சொல்றேன், தப்பா உங்களை புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ஆனா 3 மணி ஆனால் நான் எங்க இருக்கிறேன்? சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. சாக்ரிஃபைஸ் பண்ண பண்ணா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அப்ப என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ண டைம் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் தேவ சமூகத்துல தியாகத்தோட காத்திருக்கணும். அது எவ்வளவு நேரம் ஆனாலும் காத்திருக்கணும். அடுத்தது, இரவு நேரங்களில் தூங்காம விழித்திருந்து ஜெபிக்கணும். சாக்ரிஃபைஸ். நான் காலைல சொன்னேன், சிலவங்க தூங்குறதுக்குன்னே பிறந்திருக்கிறாங்க, சிலவங்க சண்டை போறதுக்குன்னே பிறந்திருக்கிறாங்க, சிலவங்க சாப்பிட்றதுக்குன்னே பிறந்திருக்கிறாங்க. ஆனா நீங்க எல்லாம் இரவில் ஜெபிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறீங்க. ஆஹா ஆஹா, வெரி குட் வெரி குட். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்படி? இரவில் விழித்திருந்து ஜெபிக்கணும்.
அருமையான பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. இருக்கிறியா? இருக்கிறேன். இந்த தம்பி நைட்டு தூக்கம் வரல. அவன் சொன்னான், அவங்க அக்காக்காரியை கூப்பிட்டு பாஸ்டர் சொல்லியிருக்காரு, தூக்கம் வரல, ஜெபம் பண்ணணும். 2 மணிக்கு எழும்பி அக்காவும் தம்பி ஒன்று அங்கே பார்த்துட்டு இருக்காது. ஏன்னா கவனிங்க, சொல்ல மாட்டேனே, அதன் மேலே எரிஞ்சு விடுறதுக்கா. 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? பாட்டு பாடி ஆராய்ச்சிருக்காங்க. ஹலோ, வார்த்தை கீழ்ப்படுத்தினால தூக்கம் வரலன்னு என்ன பண்ணிருக்க சொன்னார் ஆண்டவர்? இல்லை பாஸ்டர் சொல்லியிருக்காரா? பண்ணாங்க, ஜெபிக்கலாம், ஆராதிச்சிருக்காங்க. பாவம் அக்காவும் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க? அல்லேலூயா, சோத்திரம். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர் பெரியவங்களுக்குள்ள கிரியை செய்கிறாங்களோ இல்லையோ, பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்கிறார். அப்போ இரவில் எழுந்து ஜெபிக்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. இது அடுத்து சொல்ல போறது கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிரச்சனைகள் எனக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரும்போதும் அதற்கு பயந்து அடிமைப்பட்டு போகாமல் அதற்கு முன்பாக விசுவாசம் நின்று ஜெபம் பண்ணு. மறுபடியும் சொல்றேன், என்னது? பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரும்போது அதற்கு பயந்து அதுக்கு அடிமைப்பட்டு போகாமல் விசுவாசத்தோடு அதுக்கு முன்பாக நின்று ஜெபிச்சுவார். அது என்ன தெரியுமா? சாக்ரிஃபைஸ். அல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஆண்டவர் சொல்றதுக்கு உனக்கு பிரச்சனை உண்டு. அதான் பிரச்சனை, உதரவு உண்டுன்னு சொல்லிருக்காரு. அப்ப இல்லாம போயிருமா? அதை புரியாம ஆண்டவரை உதரவு வந்துச்சு. ஆனா உதரவும் வந்தா மட்டுமல்ல, உதர்ந்து விடுதலை ஆகிறது வழி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன பண்ணும்? அதை கண்டு பயப்படாம அந்த வெள்ளத்துக்குள்ள முழுகி போகாம அதுக்கு முன்பாக நின்று விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? பிசாசின் கையிலிருந்து என்னை விடுவித்து இருக்க தேவனே, பிசாசு கொண்டிருக்கிற இந்த வெள்ளத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன், இதிலிருந்து என்னை விடுவிக்க என் தேவன் வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோட ஜெபி பண்ணி பாரு, தேவன் அதன் மேல ஒரு ஜெயத்தை கொடுப்பார். இது ஒரு சாக்ரிஃபைஸ். பிரச்சனை வரும்போது ஜெபிக்கிறது பெரிய சாக்ரிஃபைஸ். சொல்லுங்க. தூங்குறது அப்ப என்ன வரும்? உண்ட மயக்கம் தொண்டனுக்குமா, உண்டால் க்ஷீணம் தெண்டிக்குமா. அது மலையாளம். தமிழ்ல உண்ட மயக்கம். அப்ப என்ன வேணும்? உண்ட மயக்கம் தொண்டனுக்கு வருதோ இல்லையோ, பிரச்சனை வரும்போது கூட வந்துடும் மயக்கம். நோ, மயங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, ஜெபிக்கணும். அது உன்னை அடிமைப்படுத்தாதபடிக்கு, உன் பிரச்சனை எந்த காரணத்தை கொண்டு உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது. அவனால் ஜெயிக்க முடியும். எப்படி? அதை விரோதமா நின்று ஜெபித்துவார், உனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார். அடுத்ததாக இப்படி செஞ்சா ஆண்டவர் என்ன செய்வாரா? அவர் நம்மளை பெருக்கத்துக்குள் நடத்துவாரா. எதுக்குள்ள? உன்னை விசாலத்துக்குள்ள கொண்டு போவாரா. என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்லலாமா? நீங்க கற்றுக்கொள்வீங்களா? என்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தால் நான் சொல்லுவேன், இந்த பிரச்சனை என்னை அழிக்க முடியாது, எனக்கு ஒரு ப்ரமோஷன் காத்திருக்கு. கற்றுக்கொண்ட எங்க தெரியுமா? நானும் அருமையான சாம்ராஜ் பிரதர், எங்க பிரதர், நம்ம மார்த்தாண்டத்துல அந்த ஒரு பாஸ்டர் போனோமே, ஞாபகம் இருக்கா? அந்த உங்க ஊர் பக்கத்துல ஒரு பாஸ்டர், ஃபர்கீஸ் பாஸ்டர். அப்போ ஒரு ஊழியக்காரங்க சொன்னாரா, அவருக்கு விரோதமாய் வருது லெட்டரை எல்லாம், அவருக்கு விரோதமாய் கமெண்ட்ஸ் வரும்ல, எல்லாம் கிழிச்சு குப்பையில போட்டுருவாங்களாம். நமக்கு ஒரு ப்ரமோஷன் வருமா. நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். ஞாபகம் இருக்கா பிரதர்? நான் அவர் போகும்போதுதான் நான் அதை பிடிச்சுக்கிட்டேன். எனக்கு வருகிற பிரச்சனை என்னை அழிக்க இல்லை, எனக்கு ஒரு ப்ரமோஷனை தருகிறதுக்காக. இன்னைக்கு என்னை கேட்கிற தேவ பிள்ளை, பிரச்சனை வரும்போது சொல்லணும், இது என்னை அழிப்பதற்கல்ல, அடுத்த படி தேவனை உயர்த்த போகிறார். சொல்ல முடியுமா? அதுல அடிமைப்பட்டு போகக்கூடாது. நீ சொல்லணும், நம்ம சொல்லணும், வாயால சொல்லணும், அறிவிக்கிடணும், எனக்கு அடுத்த ப்ரமோஷன். அல்லேலூயா. நான் சந்திச்ச பிரச்சனை எல்லாம் அதுல ஒரு பர்சனும் நீங்க சந்திச்சது இல்லை.
ஒரு பிரச்சனையோட சந்திச்சதில்லை. ஆனா அத்தனை பிரச்சனையும் ஜெயிக்க என்னால் இல்லை. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, என்னை விடுவித்த தேவனுக்கு அதையும் விடுவிக்க வல்லவர். அல்லேலூயா. அப்ப பெருக்கத்தை உண்டாக்குவார். அடுத்து பாருங்க, நாம் இவர்களுக்கெல்லாம் விலை கொடுத்து நின்றதுனால அவர் நம்ம உயர்த்துவார். நமக்கு செய்ய முடியாத நேரத்தில் செய்வதுதான் விலை கொடுக்கிறது. ஜெபிக்க முடியாத நேரத்தில் ஜெபிக்கிறதான் விலை கொடுக்கிறது. உபவாசம் எடுக்க முடியாத நேரத்தில் உபவாசம் எடுக்கிறதான் விலை கொடுக்கிறது. தூக்கத்தை விட்டு அப்படி மயங்கி விழுந்தாலும் முகத்தை கழுவி கண்ணில் ஒரு குச்சியை வச்சு கண்ணை திறந்து ஜெபிக்கிறது என்னது? விலை கொடுக்கிறது. நீ எல்லாத்துக்கும் விலை கொடுக்க ஆரம்பிச்சா தேவன் உன் விலை கொடுத்ததுனால உன்னை தேவன் உயர்த்துவார். தயாரா? இதுக்கு பேர் தான் சாக்ரிஃபைஸ். இதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ். அல்லேலூயா. அடுத்ததாக உங்களுக்கு ஒன்று சொல்லி முடிச்சு நேரம் இல்லை, முடிச்சிடுறேன். அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆபேல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினான். காயின் தனக்கு பிரியமான பலியை செலுத்தினான். புரிஞ்சுக்கோ, ஆபேல் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தினார், காயின் தனக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நாம் செய்வதெல்லாம் தேவனுக்கு பிரியமானதா இல்லை என்று ஆராய்ந்து செஞ்சு பாரு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு பிரியமானதே அல்ல, ஆண்டவருக்கு பிரியமானதே கொடு. ஆமென். வரல பத்தியா? நானு நேத்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஒரு விஷயம் சொன்னேன். ஆபிரகாமை குறித்து பேசினேன். பேசட்டுமா? டைம் இருக்கா? பேசட்டுமா? ஆபிரகாமினுடைய சப்ஜெக்ட், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் 2 நாளா ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. வந்து கேட்கறாங்க, இப்படி எல்லாம் பைபிள்ல இருக்கா? அவளுக்கு புதுசா இருந்தது, எங்க காணோம்? ரைட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்தவங்க கொஞ்சம் கை உயர்த்துங்க. என்ன ஷெர்லாக், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி? அப்ப நான் சொன்னேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கிடைக்கல, அது 3 பேருக்கு வந்தது. ஆபிரகாமுக்கு பிறகு தாவீது, தாவீதுக்கு பிறகு இயேசு. இருக்கிறீங்களா? அப்படிதான் இருந்திருக்கு. அப்புறம் ஆபிரகாமுக்கு வந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அதாவது ஆபிரகாம் ஒரு ஜாதியை உருவாக்குவதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை உருவாக்குவதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டார். தாவீது அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு திருப்பி வந்துச்சு? தாவீது ஒரு ராஜ்யத்தை கட்டுவதற்காக அது பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் தாவீதுக்கு பிறகு இயேசுண்ட வந்திருக்கு. இயேசு தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக அந்த 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 ஆசீர்வாதத்தை பெற்றார். இந்த 3 பேர், நான் சொல்லுவேன், அந்த வார்த்தை சொல்லும் போது எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இந்த 3 பேரும் தனக்கா வாழாமல் தேவனுக்காய் வாழ்ந்தார். ஆபிரகாம் தனக்காக வாழாமல், தாவீது தனக்கா வாழாமல், இயேசு சொல்லணுமா? அப்ப நம்ம நமக்கா வாழாம இயேசுக்காக வாழணும் சொன்ன உடனே சிலவங்க, அப்படியா நமக்கா வாழ வேண்டாமா, ஆண்டவருக்கா வாழணுமா, அப்படியே இருதயத்தை பிடிச்சிட்டாங்க. நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு தேவனுக்காய் வாழ்ந்த ஆபிரகாமை தேவன் விட்டு வைக்கல. ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நம்பிக்கை இல்லை, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆசீர்வதிச்சார். சரி, தாவீது ஆண்டவருக்காய் தேவனுக்காய் வாழ்ந்தார், ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அப்புறம் இயேசு சொல்லணுமா? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் உயர்த்தினார். சில பேர் சொல்லப்பட்டிருக்கு, அன்னைக்கு நான் பேசியிருக்கிறேன், எல்லா நாமத்துக்கும் மேலாக. அப்ப தேவ பிள்ளை இன்னைக்கு உனக்கு பிரியமானதை நிறைவேற்றதை விட தேவனுக்கு பிரியமானதை செய்ய கொடுக்க தயாராயிரு. ஆபிரகாமை ஆசீர்வதிச்ச தேவன், தாவீதை ஆசீர்வதிச்ச தேவன், ஓ இயேசு உயர்த்தின தேவன் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நாம ஏன் பின்னால போறோம்?
நம்ம 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 நானுன்ற நமக்குன்னு சொல்லி இருக்கிறதால தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியல. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவருக்காய் வாழ்ந்து பாரு. சிலவங்களுக்கு இந்த விளங்காரவங்களுக்கு ஆண்டவருக்காக நமக்கு என்ன, நான் ஒரு பாயிண்ட சொன்னேன், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீ ஆண்டவருக்கு நீ கொடுத்தா அப்படி இல்லை, ஆண்டவருடைய தேவை அறிஞ்சு செயல்பட்டா உன் தேவை அறிஞ்சு ஆண்டவர் செயல்படுவார். சொல்லுங்க பாப்போம். இது உண்மையா? 100க்கு 100 100க்கு 200 உண்மை. நம்ம என்ன பண்றோம்? நேரம் இருந்தா ஜெபிக்கலாம், நேரம் இருந்தா ஆராதனைக்கு வரலாம். ஒரு கல்யாணம் வந்தா என்ன ஆயிடுவாங்க? போன வாரத்தில் ஒரு தம்பி கிட்ட கேட்டேன், ஏன்பா போன வாரம் வரல? இருக்காரா? இல்ல, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து போயிட்டாரு. எங்க அக்கா ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கிறீங்க? யாரா இங்க இருக்கிறீங்களா? ஓ, தியாகம் லேது. அக்கா ஸ்கூல்ல நான் கேட்டேன், கம்யூனியனை விட்டு அக்கா ஃபங்க்ஷனுக்கு போறிய? ஒன்றும் பண்ண முடியல பாஸ்டர். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. அது ஃபங்க்ஷன், கல்யாணம் சொல்லி போற கேஸ் எல்லாம் உண்டு. தேவ பிள்ளையை எப்படி தேவன் ஆசீர்வதிப்ப? தேவனுக்குரிய நாளை தேவனுக்கு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை யாருக்குரிய நாள்? உன் துணி துவைக்கிற சகோதரியே, உன் துணி துவைக்கிற நாள் அல்ல. அந்த நாள் ஃபுல்லுமே யார் கொடுக்கணும்? இன்னைக்கு யாரும் அதை பேசுறது இல்லை, பேசலாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நீ தூங்கிக்கோ, நோ ப்ராப்ளம். ஆனா எதுவும் செய்யக்கூடாது. ஒண்ணு, தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய நாள், இது கர்த்தருடைய நாள். அந்த கர்த்தர் நாள்ல யாருக்கு செய்யணும்? யாருக்காக இருக்கணும்? ஆண்டவருக்காக இருக்கணும். நீ காலைல 6 மணி ஆராதனைக்கு 7 மணி தலையை காட்ட 8 மணிக்கெல்லாம் ஓடி போயிட்டு ஆண்டவர் என்ன ஆராதனைக்கு போனா ஆண்டவர் பார்ப்பாரு. சோத்திரம். இதெல்லாம் பேச நான் இப்ப தயாரா இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமானதை செய்ய தயாராயிடும். நமக்கு பிரியமானதை விட்டுட்டு தேவனுக்கு பிரியமானதை செய். இரண்டாவது, தேவனுடைய தேவை அறிஞ்சு செயல்பட்டா தேவன் உன் தேவை அறிஞ்சு செயல்படுவார். நாங்கெல்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை எல்லாம் பார்த்து பொறாமைப்பட்ட பிரயோஜனமே கிடையாது. ஹலோ ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? சோத்திரம் சோத்திரம். ஆனா இன்னும் எனக்கு திருப்தி வரல. இந்த பக்கம் ஒரு 4-5 கிரவுண்டு, இந்த பக்கம் பண்ண முடியாது, அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. வெளியே மெட்ரோ மூலக்கடை மெட்ரோ பக்கத்தில் ஒரு சர்ச்சு, ஒரு 25,000 பேர் உள்ள ஒரு சபை. இங்க மாதவரம் ரவுண்டானில் ஒன்று பார்த்து வச்சிருக்கிற விசுவாசம். யோ, கையில் ஒரு பைசா இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கெல்லாம் இந்த பிரயாசம், ஒருவேளை எனக்கு எல்லாம் நான் இல்லாவிட்டாலும் எனக்கு என்னுடைய அடுத்த சந்ததியாவது அதை பார்த்துப்பாங்க. பிரைஸ் நான் விரைச்சிருக்கேன். ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் அறுக்கலாம், நீங்க அறுக்கலாம். பிள்ளைகள்னா நீங்க தான், நீங்க அறுக்கலாம். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். தேவ பிள்ளை இன்றைக்கு வரைக்கும் நிறைவல்ல, ஆண்டவர் திருப்தியா வச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் நான் முதலோட ஆண்டவர் கொடுக்கிறேன், 2வது சபைக்கு கொடுக்கிறேன், 3வது உங்களுக்கு கொடுக்கிறேன், 4வது என் குடும்பத்துக்கு கொடுக்கிறேன். சோத்திரம். ஆண்டவருக்கு பெஸ்டா செஞ்சு பாரு, ஆண்டவர் பெஸ்ட நடத்துவார். அன்னைக்கு இந்த கதையே பேசியே காலத்தை ஓட்டுறீங்க பாஸ்டர், என்ன பண்றது? உங்க பாஸ் ஆயிட்டேனே. வந்து கவனிங்க. நான் பான் ஷர்ட்டை போட்டது உடனே அவர் கேட்டாரு, பாஸ்டர் இது எங்க வாங்கினேன்? தெரியாத ஆளு கேட்டா நான் புரிஞ்சுப்பேன். அவங்களுக்கு தெரியாம கேட்கறேன். அவரு நல்லா தெரியும் நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்றேன்னு. சரி, எங்க வாங்க? நான் கேட்டேன் எதுக்கு? இல்ல இதெல்லாம் நீங்க போட எப்படி? நீங்களா வாங்குறீங்களா, யாரா வாங்கி கொடுக்குறாங்களா? நான் சொன்னேன் உங்களுக்கு என்ன வேணும் சொன்னா என்ன தெரியுமா திலீப்? எங்களெல்லாம் போட முடியல,
நான் சொன்ன கிருபை வேணும்னு சொன்னேன். நீ ஆண்டவருக்காய் பெஸ்டா செய், உன்னை பெஸ்டா நடத்துவார். நீ ஆண்டவருக்கு கிழிஞ்ச நோட்டை போட்டாக்கா உனக்கு என்ன கிடைக்கும்? நீ ஆண்டவர் உனக்கு பெஸ்டா செய்யணும்னாக்கா ஆண்டவருக்கு நீ பெஸ்டா செய், த பெஸ்டா செய். அப்ப நிச்சயமா உன்னை ஆண்டவர் என்ன பண்ண, உன்னையும் உன் தலைமுறை என்ன விசிப்பார். நீ மற்றவங்களை கண்டு பொறாமப்பட வேண்டியது எல்லாமே வராது, உன்னை கண்டு அநேகர் பொறாமைப்படுவாங்க. அல்லேலூயா. இன்னொரு கதையை சொல்லவா திலீப்? எல்லாம் நீதான் மாட்டினீங்க. இந்த சர்ச்சை பார்த்தா அமெரிக்கா படம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? லைவ்ல தான் இருக்கிறேன். இந்த சர்ச்சை பார்த்தா ஏன் மேல ஹாஸ்பிட்டல்ஸ் தளம் கூட கிடையாது. ஆனா இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? அமெரிக்கா பணம்ன்றாங்க. நான் சொன்னேன், நீ சொன்னபடி அப்படியே கடவுள். ஹலோ, ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, பாஸ்டர் உங்களுக்கு அனுப்புறாங்களே அவங்க கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க, நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அட்ரஸ் இப்போ பிடி, ஃபோன் நம்பர் 333, அட்ரஸ் ஹெவன், பேர் வேணுமா ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் நீங்க என்ன பார்க்குற மாதிரி உங்கள்கிட்ட போய் கேட்டோம் பாரு. சோத்திரம் சோத்திரம். இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஃபாரின் பணமும் நான் வாங்கலை. எனக்கு எல்லாம் வெள்ளை காக்கா எனக்கு வேண்டாம், எனக்கு கருப்பு காக்கா தான் வேணும். சபையில கொடுக்கறதா நான் இருக்கிறேன், சபை மக்கள் கொடுக்கறத நான் இருக்கிறேன், வெளியூர் ஊழியத்துக்கு போகும்போது கொடுக்கறத நான் இருக்கிறேன், ஜெபிக்க வரவங்க கொடுக்கறதா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம பாத்திரம் ஓட்டாண்டியா இருந்தாலும் பார்க்கிறவங்களை எப்படி திருப்பா இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? நமக்கு பாய்க்கல பர்ஸே இல்லை, நம்மளை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? பெருமைக்கு சொல்லாத. எங்க வேற சிபின் வரலையா? இந்த ட்ரெஸ் தைச்சவர் யாரு தெரியுமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கன்வென்ஷன் எப்போ நடந்து 97 இங்கே அதை எதிர்க்காரு 97 98 98 ஒரே டெய்லர்கிட்ட தான் கொடுக்குறேன். சோத்திரம். அங்க போனா பாசனா தனி மரியாதை. சிபின் தான் தெரியும், தனி மரியாதை. அவரு நம்மள மாதிரி சொக்கடா பாஸ்டருக்கெல்லாம் தைக்கிறவர் இல்லை, ஜீசஸ் கால்ஸ் வரைக்கும் தைக்கிற ஆளு, நம்முடைய முதலமைச்சருக்கு வரைக்கும் தைக்கிற ஆளு. என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? சோத்திரம். போட்டோ காட்டாரு, தைச்சு யார் தெரியுமா? அவர் போட்டோ, நம்ம முதலமைச்சரோட போட்டோ காட்டு, நாங்க தான் தைச்சு விடும். சோத்திரம். நாங்க போனா என்ன நேரத்துக்கு கொடுக்க மாட்டார், இருந்தாலும் பரவாயில்ல 10 வாட்டி வர வைப்பாரு. தைச்சு நல்லா இருக்கா, என்ன எவ்வளவு வாங்கியிருப்பாருன்னு சொல்ல மாட்டேன். நீங்க ஒண்ணு கேட்டா எனக்கு ஒரு கன்செஷன். அது நம்ம சிமி இருக்காரு பாரு, பேசி பேசி என்ன பண்ணுவாரு, அதுதான் அவரை கூட்டு போறது. அல்லேலூயா. சோத்திரம். காரணம் என்ன? இப்படி அமைய காரணம் என்ன? நல்லா இருக்குதா இல்லையா? சும்மா சொல்லக்கூடாது. ஏன் நல்லா? காரணம் என்ன? நீ ஆண்டவருக்கு பெஸ்டா கொடு. விலை கம்மியா இருந்தாலும் பார்க்கறது சூப்பரா தெரியும். இல்ல சூப்பரா தைக்க கூட ஆளை ஆண்டவர் தருவார். ஹலோ, இருக்கிறீங்களா இல்லையா? பெஸ்ட் ஆண்டவருக்கு செய். இன்னைக்கு செய்தாதான் பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடு. நீ சாக்ரிஃபைஸ் ஆக ரெடி ஆகு ஆண்டவருக்காய். பாரு, நான் காலைல கேட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். வேலைக்கு போனா சங்கீதா, நீங்க வேலைக்கு போனா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றே இல்லையா? சொல்ல மாட்டேன்ற, பண்றியா? நைட்டெல்லாம் போனுன்ற, பகலெல்லாம் போனு. உனக்கு பிடிக்குமா இப்படி போன்ல பேசுறதுக்கு? சாக்ரிஃபைஸ் என்ன? ஒன்னாந்து சம்பளம் வரணும், அதுக்காக என்ன பண்ற? கரெக்டா? சாக்ரிஃபைஸ் பண்ண. தேவ பிள்ளையே, மனுஷனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணா ஏன் தேவனுக்கு பண்ணக்கூடாது? பண்ணு. தேவனுடைய எல்லையை பெருக பண்ணுவார்.
எல்லையை விஸ்தாரம் பண்ணுவார். உன்னை தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. அதுல மீதியான செய்தியை அடுத்த வாரம் பேசுவோம். ஜீவபலியை பத்தி பேசியிருக்கிறேன். இன்னும் என்னது? இல்ல அடுத்த புத்தியுள்ள ஆராதனை அடுத்த வாரம் பேசுறேன். பலியும் ஒரு ஆராதனை தான். பிறகு புத்தியுள்ள ஆராதனை எப்படி பண்றேன்னா அடுத்த வாரம் பேசுறேன். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு வார்த்தை